ஆண்டவர் நல்லவர். परमेश्वर अच्छे हैं. அவர் பாஸ்டர் ஆரோன் சொன்னது மாதிரி जैसे कि पास्टर आरोन जी ने कहा, அவரை சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கிறேன். उनको जो है छोटी उम्र से जो है मैंने देखा है. பல வருஷங்களாக இங்க ஒரு அழைப்பு இருந்தது. बहुत सालों से जो है मुझे यहाँ पे बुला रहे थे. சபைகள் அழைத்திருந்தார்கள். कई चर्चों ने जो है मुझे बुलाया, வாய்ப்பே இல்லை. लेकिन मौका नहीं मिला. கடந்த 31ஆம் தேதி தான் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து சென்னைக்கு வந்தேன். और ये जो 31वां मौका है जब मैं अमेरिका से जो है चेन्नई में आया. தொடர்ந்து பிரயாணங்கள் और जो है लगातार सफर कर रहा हूँ. அடுத்த வாரம் தொடர்ந்து கொரியா தேசத்திலே ஊழியங்கள். अगले हफ्ते जो है लगातार जो कोरिया के देश में जो है सेवकाई है. வரும்படி உதவி செய்தார். परमेश्वर जो है इन सभी में जो है. இன்னைக்கு கூட நான் இன்னொரு சபையில பிரசங்கம் பண்ணிட்டு தான் வரேன். आज भी जो है वहाँ पे कलीसिया में प्रवचन करके आया हूँ. परमेश्वर अच्छे हैं. पास्टर ஆரோனை கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார். पास्टर आरोन जी को परमेश्वर ने ऊंचा उठाया है. ஆண்டவர் எந்த மனுஷனையும் உயர்த்த முடியும். परमेश्वर जो है किसी भी दास को ऊंचा उठा सकता है. உண்மையா இருந்தா, सच्चे हो तो, அன்பு கூர்ந்தா, प्रेम करे तो உயர்த்த முடியும். ऊंचा उठा सकते हैं. வேதம் சொல்லுது, वचन कहता है அவர் சிறியவனை एक छोटे व्यक्ति को புழுதிலிருந்து எடுத்து वो जो है नीचे से उठा करके பிரபுக்களோடு ராஜாக்கள் உட்கார பண்ணுகிறார். वो राजाओं के बीच में जो है बैठाते हैं. ऐसे ही है ना. அவர் ஆசீர்வதிச்ச கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். वो परमेश्वर, அவர் ஆசீர்வதிச்ச கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். उनको जो परमेश्वर ने आशीर्वाद दिया है वो परमेश्वर आपको भी आशीष करेंगे. பட்சபாதம் உள்ளவர் அல்ல. परमेश्वर पक्षपात नहीं करते हैं. சொல்லுங்க, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. कहिए परमेश्वर पक्षपात नहीं करते हैं. நான் சொல்றேன், ஒருவரை பாராட்டுங்கள், किसी की जो है बड़ाई कीजिए, பாராட்டப்படுவீர்கள். आपकी भी बड़ाई होगी. சொல்லுதா உங்களுக்கு? समझ रहे हैं ना? சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற ஆளு சொல்லுங்க, बगल वालों से कहिए நீங்க நல்லா இருக்கீங்க, आप अच्छे हो, சூப்பரா இருக்கீங்க, आप बहुत अच्छे हो, உங்களை பார்த்தாலே மகிழ்ச்சியா இருக்குது, आपको देख करके मुझे खुशी होती है. நம்புறீங்களா? विश्वास करते அவரை हैं. உயர்த்தின ஆண்டவர் உங்களை கூட உயர்த்துவார். उनको जो परमेश्वर ने ऊंचा उठाया वो आपको भी ऊंचा நான் ஒரு उठाएंगे. இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். मैं जो है हिंदू धर्म से आया हूँ. நான் இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். मैं हिंदू रास्ते से आया हूँ. 1970 இயேசு சந்தித்தேன். 1970 में जो है परमेश्वर को मैंने जाना. 73ஆம் ஆண்டு பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா கூட ஊழியத்துக்கு அவரோட உதவியில் இருந்தேன். और 1973 में पास्टर हेनरी जोसेफ जी के साथ उनकी सेवकाई में 16 வருஷம் நான் அவரோட ஊழியம் பண்ணேன். 14 साल उनके साथ जो है सेवकाई किया. எனக்கு கொடுக்கப்பட்ட பணம் ரொம்ப சொற்பமான பணம் தான். मुझे जो पैसा दिया गया था वो बहुत ही कम होता था. ஆனா இன்னைக்கு लेकिन आज जो है 2000 ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறேன். 2000 सेवकों को जो है मैंने बनाया है. 2000 தாய் தகப்பன் இல்லா பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறேன். ஆர்ஃபன்ஸ் 2000 जो है अनाथों को जो है मैंने சென்னையில் चलाया है. திருவள்ளூர், चेन्नई में, तिरुवल्लूर में, திருநெல்வேலி में, तंजावुर में, तेनी में, पट्टानरम में, அந்த இடங்கள் எல்லாம் अनेक பிள்ளைகள் வளர்த்தாளாகி இருக்கிறாங்க. उन जगहों में सब बहुत सारे बच्चों को जो है मैंने पाला. अमेरिकाவில் இருக்கிறாங்க. वो लोग अमेरिका में हैं. they are in US, அதாவது ஆஸ்திரேலியால இருக்கிறாங்க. वो लोग ऑस्ट्रेलिया में हैं. மஸ்கட்ல இருக்கிறாங்க. मस्कट में हैं. இதெல்லாம் விளம்பரங்களுக்கு அல்ல. ये सब जो है एडवर्टाइजमेंट के लिए नहीं किया. God can use everyone. परमेश्वर किसी को भी जो है उपयोग में ला सकते हैं. இந்த வாலிபர்களை சொல்றேன், वो जवान बच्चों को मैं कहता हूँ, பார்வையாளரா இருக்காதீங்க, சபையில பங்குதாரரா இருங்கள். आप जो है दर्शक बन के मत रहिए, कलीसिया में जो है आप चीजों में भाग लीजिए. Don't be a spectator, be a partaker. आप जो है दर्शक बन के मत रहिए, जो आप किसी भी चीज में भाग लीजिए. கேள்வி கேக்குறேன். एक छोटा सा सवाल पूछता हूँ. சபையில ஜெபத்துக்கு வரவங்க கரங்களை உயர்த்துங்க. कलीसिया में प्रार्थना करने जो आते हैं वो हाथों को उठाएंगे. ஜெபத்துக்கு வரவங்க இல்லங்க, जो प्रार्थना करने आते हैं वो खड़े होंगे. இல்ல வயசானவங்க தான் நிக்கிறீங்க. सब जो है उम्र दराज लोग ही हैं. என்ன பாருங்க, मुझे देखिए, ஞாயிற்றுக்கிழமை காலையில வரவங்க எல்லாம் जो रविवार सुबह आते हैं கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வராங்க. क्रिकेट मैच देखने आते हैं. ஜெபத்துக்கு வரவங்க प्रार्थना करने जो आते हैं கிரிக்கெட் ஆட வராங்க. वो क्रिकेट खेलने आते हैं. இது ரொம்ப கஷ்டம். कौन सा बहुत मुश्किल है? பார்க்கறதா ஆடுறதா? देखना या फिर खेलना? ஸ்பெக்டேட்டர், दर्शक जो है. சொல்லுங்க, நான் कहिए मैं சபையில பார்வையாளர்கள் அல்ல. मैं कलीसिया में दर्शक नहीं हूँ. தெரியுமா உங்களுக்கு? எலிசாவோடு एलिसा के साथ में जो 50 है பேர் இருந்தாங்க. 50 लोग थे. அவங்க எப்பவுமே பார்த்துனே இருப்பாங்க. वो हमेशा देखते ही रहते थे. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2 राजाओं के दूसरे अध्याय में. பிரசங்கம் இல்ல இது, ये प्रवचन नहीं है. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2 राजाओं के दूसरे अध्याय में. அவங்க எப்பவுமே वो हमेशा जो है வாட்சிங், वो हमेशा देखते रहते थे. நான் படிக்கிறேன் கேளுங்க. 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 17ஆம் வசனம் 27वां वचन. அத படிங்க. அவர்கள் ஆல்வேஸ் வாட்சிங்.
ஆ, அனுப்புங்கள் என்றார். ஆ, அப்படி 50 பேரை அனுப்பினார்கள். ஆ. அவர்கள் 3 நாள் அவனை தேடியும் காணாமல் எரிகோவிலிருந்து அவன் இல்லை, அவர்கள் தூரத்திலே அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். 7ஆம் வசனம். 7वां वचन पढ़ेंगे हम 2 ஏழாம் राजाओं वचन- के ஏழு- दूसरे अध्याय के 7 2 ராஜாக்கள் 2:7. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் ஆ, தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். ஐயா புரியுதா உங்களுக்கு? समझ रहे हैं ना? யாரோட இருக்கிறாங்க அவங்க? वो किसके साथ थे? சத்தமா சொல்லுங்க, யாரோட இருக்கிறாங்க? आवाज के साथ कहेंगे किसके साथ எலிசாவோட थे? वो? எலிசாவோட இருக்கிறாங்க. एलिसा के साथ थे। எலிசா யாரோட இருக்கிறாரு? எலியாவோட இருக்கிறார். एलिसा किसके साथ थे? இந்த एलिया के இந்த साथ 50 थे। பேர் என்ன பண்றாங்க? और ये 50 लोग क्या करते हैं? இங்க லைட் கொஞ்சம் குறைவா இருக்குது. यहाँ पे लाइट थोड़ा सा कम है। சொல்றது விளங்குதா? समझ रहे हैं कमेंट्स ना? ஆல்வேஸ் கிரிட்டிக்ஸ். हमेशा जो है बुराई कमी निकालते हैं। இன்னைக்கு நீங்க சரியா வாசிக்கவே இல்லை. आज आपने நான் अच्छे சொல்லல, से அப்படி नहीं, சொல்லுவாங்க. मैं नहीं कह रहा, लोग कहते हैं। புரியுதா உங்களுக்கு? समझ रहे हैं ना आप? அவங்க யாரு? वो कौन है? எத்தனை பேர்? टीवी। யாரோட இருக்கிறாங்க? किसके साथ थे वे? கொடுமை இல்லை இது? பாஸ்டர் ஆரோனோட இருந்தே நீங்க பார்வையாளரா இருந்தீங்க, அநியாயம். पास्टर आरोन राज जी के साथ रह के भी आप दर्शक बने हैं तो बहुत बड़ा अन्याय है। புரியுதா உங்களுக்கு? समझ रहे हैं ना आप? அவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க. उनकी जिंदगी में वो कुछ भी नहीं रहे। ஆனா எலிசா लेकिन एलिसा जो था, அவருடைய சால்வையை போட்டாரு. वो जो है उनके पर शॉल யோர்தான் डाले இரண்டாய் பிளந்தது. யோர்தான் இரண்டாய் और பிளந்தது. योरदान जो है 2 भाग में बट गया। ஏன் தெரியுமா? क्यों पता है? அவர் எலியாவோடு இருந்தார். क्योंकि वो एलिया के साथ थे। ஆமென் சொல்ல மாட்டீங்களா? आमीन बोलेंगे हम। எலியாவோடு இருந்தீங்கன்னா एलिया के साथ रहोगे तो உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார். आपके द्वारा जो है परमेश्वर बड़े अद्भुत कार्य को எலியா करेंगे। செய்த அற்புதம் 7, एलिया जी ने जो अद्भुत कार्य किए थे वो எலிசா 7 செய்த थे அற்புதம் 14. और एलिसा ने जो अद्भुत कार्य किए वो 14 சொல்லுங்க, थे। எங்க பாஸ்டரோட நான் பெரிய ஆளா வருவேன். आप कहेंगे पास्टर जी से भी जो है मैं बड़ा आदमी बनूंगा, அது அவருக்கு சந்தோஷம் தான். वो उनको खुशी की बात है। சொல்ல போனா என் கூட இருந்தவர் वो मेरे साथ 2 थे, வருஷம் என் கூட தான் இருந்தார். அவர் 2 साल मेरे साथ ही थे वो। இன்னைக்கு அவரை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். आज परमेश्वर ने उन्हें जो है आशीषित रखा है। நான் மாரநாதாவில் 16 வருஷம் இருந்தேன். मैं मारनाथा में जो है 16 साल था என்னுடைய சபை திருப்பழாவுக்கு ஐயாவை தான் கூப்பிட்டேன். और मेरे कलीसिया के जो है उद्घाटन के लिए मैंने पास्टर जी को बुलाया என்னுடைய 3 பிள்ளைகளுக்கு அவர் தான் திருமணம் பண்ணி வச்சார். और जो है मेरे 3 बच्चों का मैंने शादी करवाया। திறந்த நாள் அந்த ரிப்பன் கட் பண்ணும்போது और जो है उस रिबन को काटते समय जो அவர் சொன்னாரு, उन्होंने कहा, டேய் ஸ்டீஃபன், स्टीफन இது வசந்த மாளிகை மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ये जो बहुत ही महल की तरह है, 13 பெட்ரூம் 13 பாத்ரூம் இருக்குது அந்த उसमें building. 13 बेडरूम और 13 जो है वॉशरूम्स थे। நான் குடியிருந்த ஒரு வீட்ல मैं जहाँ पे रहता था उस घर में 13 கொடுத்தனோம். वहाँ पे 13 परिवार थे। ஒரே ஒரு பெட்ரூம், ஒரே ஒரு பாத்ரூம் தான். एक ही बेडरूम था और एक ही बाथरूम था। தமிழ் விளங்குதா? तमिल समझ आ रहा है? மாரநாதாவில் 7:30 மணிக்கு டிவோஷன் எடுக்கணும். मारनाथा में 7:30 बजे जो है डिवोशन शुरू होता था। டிவோஷன் எத்தனை மணிக்கு? டிவோஷன் 7:30 மணிக்கு. அங்க போன 2 இட்லி ஒரு வாங்கி கொடுப்பாங்க அன்னைக்கு மட்டும். और वहाँ जाने से जो है 7:30 மணிக்கு போனோம்னா अगर हम 7:30 को जाते எனக்கு थे முன்னால तो பெரிய கியூ நிக்கும். मेरे सामने बहुत बड़ी लंबी लाइन रहती थी 13 கொடுத்தனோம் அந்த வீட்ல. और 13 परिवार जो है उस घर में அந்த थे। பாத்ரூமுக்கு பாதி கதவு கிடையாது. उस बाथरूम में जो आधा दरवाजा नहीं था அதுல கரண்ட், அதுல மின்சாரம் கூட கிடையாது. और उसमें करंट भी नहीं था। எனக்கு 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. मुझे मेरे लिए जो 25 उम्र में लड़की देखना शुरू की 30 वयசு வரைக்கும் எனக்கு பொண்ணே கிடைக்கல. और 30 साल तक लड़की ही नहीं அந்த मिली। வீட்டை பார்த்தாங்க. उस घर को देखे वो என்ன சொல்வாரு? ஐயா சொல்வாரு, पास्टर जी कहते थे, என்னுடைய ஆவிக்குரிய பையன், मेरे जो आत्मिक बेटे हैं ரொம்ப நல்ல பையன், बहुत अच्छे बेटे हैं, நம்ம சபை நடத்துறேன். वो कलीसिया चलाते हैं, வருவாங்க, आएंगे, வீட்டை பார்ப்பாங்க, घर देखते थे, அந்த அந்த பாத்ரூமை பார்ப்பாங்க, उस बाथरूम को देखते थे, ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு போனாங்க. प्रार्थना करते हैं बोल के जाते थे। யாருமே ஜெபம் பண்ணல. किसी ने भी प्रार्थना नहीं ஐயா की। கவனிக்கிறீங்களா? ஐயா आप யாருமே ஜெபம் பண்ணல. कोई भी டைப் प्रार्थना பண்றீங்களா नहीं की। மெசேஜ்? 5 வருஷம் ஆச்சு, 5 साल हो गए, யாருமே வரல. कोई भी नहीं आया। கடைசியா ஒருத்தர் வந்தாரு. पास्टर जी आए। கடைசியா ஒருத்தர் வந்தார். आखिर में एक व्यक्ति அவர் आया, ஐபிசி பாஸ்டர். वो जो है आईपीसी पास्टर அவர் है। ஒரு கூரை வீட்ல இருந்தார். वो भी जो है एक झोपड़ी घर में रहते அவருக்கு थे। 4 பொண்ணுங்க. उनकी 4 बेटी थी அவர் பார்த்து எனக்கு ஒரு பொண்ணு கொடுத்தாரு. और वो जो है उनमें से एक बेटी को मुझसे शादी என் மனைவி करवाई। வரும்போது, என் மனைவி என் வீட்டுக்கு வரும்போது मेरी बीवी मेरे घर आते समय 5 கப் அண்ட் சாஸ் எடுத்து வந்தாங்க. 5 कप और सॉसर जो है लेकर நான் आई। ரெக்கார்ட் ஆகுது. वो सब रिकॉर्ड हो रहा है। இன்னைக்கு நான் இருக்கிற வீட்ல आज जब मेरे घर में जो है 13 பெட்ரூம் 13 பாத்ரூம் இருக்குது. 13 बेडरूम और 13 बाथरूम है। ஆமென் சொல்றீங்களா? आमीन। தேவன் நினைச்சாருன்னா परमेश्वर अगर सोचेंगे तो அற்பமானவர்களை அற்புதமாய் மாத்துவார். बहुत ही छोटे लोगों को भी जो है बहुत बड़े लोगों में சொல்லுங்க, बदल देंगे। லேசான காரியம். बहुत ही आसान सा कार्य है। சத்தமா சொல்லுங்க. जोर से कहेंगे। அந்த பாட்டு எப்படி வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? वो गीत किस प्रकार से आया पता தெரியுமா है எப்படி आपको? வந்துச்சுன்னு?
ஒரு நாள் என் சபையில் வந்து உட்கார்ந்தார் ஒருத்தர் एक बार जो है मेरी कलीसिया में एक व्यक्ति आकर के ரொம்ப சோர்ந்து बैठे, போய் வந்தார் बहुत ही जो है उदास आकर के என்ன बैठे। விஷயம்னா क्या அவருடைய ஒரு சிடி அவர் ஒரு சிடி பண்ணியிருந்தார் उन्होंने जो है एक सीडी बनाया हुआ அந்த था। சிடி பண்ணவர் என் சர்ச்சுக்கு வந்திருந்தார் वो सीडी जिन्होंने रिकॉर्ड किया था वो मेरे चर्च में आए। இவர் பணத்தை வாங்கிட்டு அந்த ஆள் போயிட்டார் वो जो पैसा लेकर के वो आदमी चला गया, விசுவாசி தான் அவரு वो हमारे विश्वासी ரொம்ப थे। கோபமா வந்தார் சண்டை போடுறதுக்காக बहुत ही गुस्से से आए मुझसे लड़ाई பின்னால करने के लिए। உட்கார்ந்திருந்தார் पीछे बैठे थे वो। அன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணேன் उस दिन मैंने प्रवचन दिया। பலமுள்ளவனுக்கும் जो जिनके पास बल है பலனற்றவனுக்கும் और जिनके पास बल नहीं உதவி है செய்வது पर सहायता करना जो है லேசான காரியம் அப்படின்னு बहुत ही आसान काम है करके। அவர் வந்தார் அவர் எனக்கு தெரியாது அவர் பியாசர் லாரன்ஸ்னு वो जो आए मुझे नहीं पता था कि वो लॉरेंस जी நான் है। நினைச்சேன் புது ஆத்மா வந்திருக்காரு போலன்னு मैंने सोचा कि नए आत्माएं आए நான் हुए கேட்டேன் हैं। நீங்க எங்க இருந்து வரீங்க मैंने पूछा कि पास्टर जी आप நாங்க कहाँ से தாங்க हैं? பியாசர் லாரன்ஸ் அப்படின்னாரு उन्होंने कहा कि मैं ही அவருக்கு लॉरेंस। இன்னொரு டென்ஷன் வேற उनकी दूसरी एक ஏன்னா टेंशन भी இந்த थी மனுஷன் எனக்கு ஒரு பாட்டு கூட கொடுக்கலையே कि ये पास्टर जी ஆளே ने தெரியாது गीत गाना भी नहीं दिया। ஆனா ஒண்ணு சொன்னாரு लेकिन एक बात को कहा ரொம்ப उन्होंने, கோபமா வந்தேயா मैं बहुत गुस्से से आया, 1 கோடி கிடைச்ச மாதிரி இருக்குது 1 करोड़ मिला उस प्रकार से ஆண்டவர் लग ஒரு रहा है। பாட்டு கொடுத்தாரு எனக்கு परमेश्वर एक गीत को दिए हैं அன்னைக்கு मुझे। அந்த பாட்டு பாடி காமிச்சாரு उस दिन उस गीत को वो गा அதை करके கேட்டு सुनाए டிஜிஎஸ் 1 லட்சம் கொடுத்தாரு அவருக்கு और उसे सुन करके डीजे जी जो 1 लाख रुपए उन्हें दिए हैं। பாடல் பிறந்த கதையில அவர் எழுதியிருக்கிறாரு और वो जो गीत किस प्रकार से बना वो उसकी कहानी लिखते हैं। போன மாசம் ஒரு கூடுகை जो पिछले महीने जो है एक அதுல கார்த்திக் कॉम्बिनेशन था। கமாலியல் இருக்கிறாரு கார்த்திக் கமாலியல் कार्तिक एमएलएन की பென்ஸ் तरफ இருக்கிறாரு वो பென்ஸ் இருக்கிறாரு बेंस थे, நிறைய பாஸ்டர் இருக்கிறாங்க बहुत सारे पास्टरगण थे அதுல இவரும் பாடுறாரு और उनके बीच में அப்ப गाते சொல்றாரு இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் இவர்தான் அப்படின்னாரு और उन्होंने कहा कि इस गीत के जो है ஆமென் சொல்ல மாட்டீங்களா सही व्यक्ति ஒரு ये हैं। ஏமாற்றத்தில் ஒரு மாற்றம் ஏமாற்றத்தில் ஒரு மாற்றம் கொஞ்சம் கஷ்டம் தமிழ்ல ஏமாற்றம் சொல்லுங்க ஏமாற்றம் எடுத்துருங்க ஒரு ஏமாற்றம் இல்லைன்னா நீங்க வந்திருப்பீங்களா இங்க வந்திருப்பீங்களா காலையில अगर धोखा नहीं होता है तो सुबह के समय यहाँ पे आए होते क्या? புரியுதா உங்களுக்கு ஏமாற்றம் இல்லைன்னா என்ன இல்லை अगर धोखा சொல்லுங்க, नहीं होता तो ஏமாற்றமே बदलाव नहीं होता। நீ வாழ்க आप लोग जी, நீ இல்லைன்னா अगर आप இன்னைக்கு नहीं நான் இங்க होते, இல்ல मैं आज यहाँ पे नहीं होता। அப்படிதானே ऐसा ही है ना? ஏமாற்றம் இல்லைன்னா நீங்க வந்திருப்பீங்களா இன்னைக்கு धोखा नहीं होता तो यहाँ पे आते क्या? எப்படி இவருக்கா வந்தீங்களா அவருக்கா வந்தீங்களா ஒரு ஏமாற்றம் தான் மாற்றம் சொல்லுங்க ஏமாற்றங்கள் நல்லது धोखे जो है अच्छा है, அது இல்லைன்னா वो अगर नहीं होगा तो நான் இங்க இல்ல मैं यहाँ पे नहीं உங்க வாழ்க்கையில அது உண்மையா हूँ। आमीन உண்மைதானே आमीन। ஏதோ ஒரு ஏமாற்றம் ये तो कोई एक आमीन। धोखा है। கதையே சொல்லி நிக்கிறேன்ல சொல்லுங்க 50 பேர் 50 लोग जो है என்ன பண்ணிட்டு இருக்காங்க क्या देख रहे, क्या कर रहे थे? என்னங்க அப்புறம் கரடி பீரி போட்டுரும் எத்தனை பேர் புரியுது कितने लोगों को समझ आ பார்வையாளர் रहा है? இருந்தீங்கன்னா अगर आप दर्शक बनकर रहे हो கரடி तो, பீரி போட்டுரும் और जो है பேய் भालू जो பேய் है आपको जो है பேய் चीर डालेगा। சொல்லுங்க நான் பார்வையாளர் இருக்க மாட்டேன் कहिए कि मैं दर्शक नहीं रहूंगा, வாயை திறந்து பார்வையாளர் இருக்க மாட்டேன் मैं जो है दर्शक नहीं रहूंगा, பங்குதாரா இருப்பேன் मैं जो है भागीदारी அடுத்த रहूंगा। வாரத்துல இருந்து अगले हफ्ते से जो है முன்னாடி வருவேன் सामने आऊंगा, முன்னாடி உட்காருவேன் सामने बैठूंगा। என்னை பார்த்து அநேகரை முன்னேற்றத்தின் பாதைக்குள்ளே கொண்டு போவேன் मुझे देख करके मैं जो है बाकी लोगों को जो है बढ़ोतरी के रास्ते में ले जाऊंगा। ஒரு சின்ன கேள்வி சொல்றேன் கேக்குறேன் एक छोटी सी बात मैं உங்களால் सवाल சபைக்கு पूछता हूं। வந்தவங்க எத்தனை பேர் आपकी कलीसिया में आए हुए कितने लोग உங்களால் हैं சபை விட்டு போனவங்க எத்தனை பேர் और आपकी कलीसिया छोड़ करके गए हुए कितने लोग हैं? தமிழ் புரியுதா என்னால இந்த அம்மா சபைக்கு வந்தாங்கன்னு சொல்றவங்க இல்லைங்க யாராவது मेरे இப்படி मेरे சொல்லுங்க. द्वारा जो है ये இப்படி बहन ஒரு நிமிஷம். कलीसिया में आई, இந்த அம்மா நான் சபைக்கு வந்தேன்னு சொல்றேன் யாராவது கை தூக்குங்க ये बहन मेरी இந்த वजह से நபரால் कलीसिया- சபைக்கு வந்தேன்னு சொல்றவங்க ये व्यक्ति के द्वारा जो मैं कलीसिया में आया हूँ बोलने वाले जो भी है हाथ उठाओ। புரியுதா இந்த நபரால் நான் சபைக்கு வந்தேன் इस व्यक्ति के द्वारा ही मैं कलीसिया में आया हूँ। கரங்களை உயர்த்தி காட்டுங்க இந்த நபரால் சபைக்கு வந்தேன் मैं जो है इस व्यक्ति के कारण ही जो है कलीसिया because में of आया। this person I came to the church मैं इस व्यक्ति की यानी कि आपको कोई चर्च लेके आया है उस व्यक्ति की वजह से मैं आया हूँ। कितने लोग कहते हैं? தமிழ் புரியுதாம்மா இந்த நபரால் சபைக்கு வந்தேன் நில்லுங்கம்மா நில்லுங்க எந்த அம்மாவாலம்மா நீங்க வந்தீங்க இப்போ இருக்கிறாங்க சபையில் நில்லுங்கம்மா 100 வருஷம் நல்லா இருப்பீங்க நீங்க आप 100 साल अच्छे रहेंगे, 100 வருஷம் நல்லா இருப்பீங்கம்மா 100 साल अच्छे से। பிள்ளைகளின் பிள்ளைகளை நீங்கள் பார்ப்பீங்க आप जो है अपने बच्चों के बच्चों को भी देखेंगे। தலைமுறை தலைமுறையா அது பார்ப்பீங்க आप वंश दर वंश जो है आप देखोगे। இதாங்க சொல்லுங்க இதான் நித்தியமானது यही जो है निरंतर நிரந்தரமானது निरंतर हमेशा का है, மேன்மையானது अच्छा है மகா கனமானது और बहुत ही अच्छी बात है। ஆமென் சொல்ல மாட்டீங்களா இது ஆசீர்வாதம் ये आशीर्वाद சொல்லட்டுமா है।
ஒன்று சொல்லட்டுமா? एक बात कहूँ, நான் மரித்தால் मैं मर जाऊं तो என் பிள்ளைகள் அழுமா அழாதோ, मेरे बच्चे लोग रोएंगे कि என் नहीं மனைவி रोएंगे, அழுவாங்களோ मेरी அழமாட்டாங்களோ, बीवी रोएगी या ஆனா नहीं तो नहीं என்னால் पता। கர்த்தரை அறிந்தவன் அழுவான். लेकिन मेरे द्वारा जो परमेश्वर को जान लिए हैं वो आमीन சொல்ல निश्चय ही மாட்டீங்களா? रोएंगे। இன்னொன்று கேட்குறேன், ரொம்ப நன்றிம்மா. அம்மா 100 வயசு நீங்கள் ஒரு நல்லா இருப்பீங்கம்மா. என்ன சொல்கிறேம்மா, உங்களோட ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, உங்களோட அழைப்பும் அபிஷேகம் நிரந்தரமானது. आपकी जो गरीबी है वो जो है क्षण भर के लिए है, जो परमेश्वर के लिए बुलावट है वो हमेशा के लिए है। இன்னொருத்தர் சொல்ல முடியுமா? அது மாதிரி இன்னொரு சொல்ல முடியுமா? और कोई एक जन कह सकते हैं कैसे? யார் யா? சூப்பர். இன்னொன்று கேட்குறேன், உங்களால் சபையை விட்டு போனவங்க எத்தனை பேர்? आपके द्वारा कलीसिया छोड़ करके गए हुए कितने लोग? எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம். हालेलुया। நான் வரவே மாட்டேன் சபைக்கு. मैं आऊंगा ही नहीं कलीसिया में। அவன் வரான். वो आता है। எவன்? कौन? சொந்த அண்ணன். अपना सगा भाई। அவ வரா. वो आती है। எவன்? कौन? சொந்த மாமியார். सगी जो है सास। நான் வரவே மாட்டேன். मैं बिल्कुल नहीं என் आऊंगा। தங்கச்சி என் அக்கா வரா. मेरी दीदी आती என்னை है, ஏமாத்திட்டா. मुझे धोखा दे दी वो। ஹலோ, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, अंग्रेजी में एक बात है, be a stepping stone, don't be a stumbling stone. जो है जिस पत्थर पे चढ़ करके आगे जाते हैं वो पत्थर बनो, ना कि वो पत्थर जो दूसरे पे पथराव करते சொல்லுங்க, हैं। ஏணிப்படியா இருப்பேன், मैं जो कहेंगे कि मैं सीढ़ी का पत्थर தடைக்கல்லா இருக்க रहूंगा மாட்டேன். और जो है लड़खड़ा के गिरने पौल- वाला पत्थर नहीं पौल रहूंगा। சொல்லுகிறான், पॉल कहता है, நான் மாமிசம் புசிப்பது என் சகோதரனுக்கு இடர் உண்டாக்கினால் अगर मैं जो मांस खाता हूँ वो मेरे भाई को जो है अगर நான் अड़चन புசியாமல் पैदा இருப்பேன். करता है तो मैं जो है எல்லாம் சொல்லுங்க, தேவனே नहीं खाऊंगा। நான் ஆசீர்வாதமா இல்லாவிட பரவாயில்லை, मैं आशीषित रहूं नहीं तो भी परवाह नहीं, இடர்லாம் இருக்க மாட்டேன். किसी के लिए अड़चन नहीं रहूंगा। தமிழ் புரியுதா? तमिल समझ आ रहा அவளா है? சொன்னாள், அவளா சொன்னாள், उसने कहा क्या? அவள்தான் சொன்னாள். वही उसी ने कहा। புரியவே இல்லைல்ல? அவனா சொன்னான், उसने कहा क्या? அவன்தான் சொன்னான். उसी ने ही तो कहा। புரியுதா உங்களுக்கு? समझ आ रहा है ना? இந்த 2 நாட்கள் 2ஆம் அதிகாரத்துல वो दूसरे अध्याय में जो है, என்னங்கம்மா தெரியுமா உங்களுக்கு அந்த வாசனம் வார்த்தை? நிலம் நல்லது, பட்டணம் நல்லது, भूमि अच्छा है தண்ணீர் கெட்டது. लेकिन पानी खराब है। தமிழ் புரியுதா? பட்டணம் நல்லது, वो जगह अच्छी है தண்ணீர் கெட்டது. लेकिन वो पानी खराब है। என்னடி பாக்குறீங்க? कितने लोग देखते हैं? ஆள் நல்லா தான் இருக்காங்க பாக்குறதுக்கு, वो इंसान Full- अच्छा ही full लगता है देखने makeup से, लेकिन पूरा मेकअप ஆனா लगा हुआ है, கேரக்டர் ரொம்ப மோசம். लेकिन उसका जो व्यवहार बहुत ही खराब है। படிப்பீங்க? வசனத்தை படிப்பீங்களா? हम वो वचन को पढ़ेंगे। படிப்பீங்களா? பட்டணம் நல்லது, 19 வசனம் 19, 2 ராஜாக்கள் 2:19. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, ஏ இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டண குடியிருப்புக்கு நல்லது. கொஞ்சம் நிதானமா. இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டண குடியிருப்புக்கு நல்லது. ஆ, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். இருப்பீங்களா? அந்த ஊர்ல இருப்பீங்களா? என்னங்க? பட்டணம் நல்லது, தண்ணீர், வாழ்க்கையின் அடிப்படை தேவை எது? जो जीवन की आधारभूत जो जरूरतें क्या है? என்னங்கய்யா? பட்டணம் நல்லா தான் இருக்குது, கோச்சிக்க மாட்டீங்களே. நகர் अच्छा ही ஆள் है। பார்க்க டிப் டாப்பா இருக்கிறாங்க, इंसान जो है बहुत ठीक ठाक ही है ஆள் பார்க்க சினிமா ஆக்டர் மாதிரி இருக்கிறாரு. और उसको देखने से जो है सिनेमा एक्टर की ஆனால்- तरह है, ஆனால் लेकिन கெட்டது. लेकिन बुरी है। சொல்லுங்க, கெட்டது, कहेंगे बुरी है, பாழானது. खराब है। பார்க்க எப்படி இருக்குது? देखने से कैसा है? பார்க்க. देखने से। தமிழ் தெரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க. जिनको भी तमिल पता है हाथ उठाएंगे। எனக்கு பரவாயில்ல, இவ்வளோ பேர் தமிழ் தெரியுது. சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்க பார்க்கறதுக்கு. कहेंगे कि आप अच्छे लग रहे हैं देखने के கிட்ட लिए। வந்தாதான் नजदीक आने से எல்லா சுபாவம் தெரியுது. सारा स्वभाव पता चलता है। தட்டிப்பார், அது கொட்டாங்குச்சியா இல்ல தகரமான்னு தெரியும். उसे जो है ठोक करके देखो, वो जो है नारियल का खोपड़ा है कि वो टीना है, पता உங்களுக்கு चलता தெரியுமா है। ஆண்டவர் என்ன சொன்னாரு தெரியுமா? परमेश्वर ने क्या कहा அவங்க पता? சொல்றாங்க, वो कहते தண்ணி हैं கெட்டு போச்சு, पानी खराब है। அவர் சொல்றாரு वो कहते हैं உப்பு போடு அப்படின்றாரு. नमक डालो उसमें, कहते हैं। என்னங்க? क्या डालना है? ஏன் சம்பந்தம் இருக்குதா? ஏன் சம்பந்தம் இருக்குதா? इसमें कोई संबंध है क्या? தேவன் சொல்வதெல்லாம் परमेश्वर जो कुछ भी कहते சம்பந்தமே हैं இருக்காது. उनका कोई संबंध नहीं हाँ, रहता संबंध है, இருக்கும். लेकिन संबंध रहता है। சொல்லுங்க, சம்பந்தமே இருக்காது, उसका कोई संबंध नहीं ஆனா रहता संबंध है, இருக்கும். लेकिन संबंध रहता है। என்ன அப்படி பாக்குறீங்க? நிலம் தண்ணி கெட்டு போச்சு, पानी जो खराब हो चुका அதுக்கு என்ன था, செய்யணும்? उसका क्या करना है? இங்க அறிவாளிங்க என்ன பண்ணுவீங்க? படிகாரம் போடு, படிகாரம், தட்ஸ் ஸ்டோன். एक
फिटकरी जो है இல்ல இந்த போரிங் பவுடர் போடு, और जो बोरिंग पाउडर को ஏதாவது ஒரு பவுடர் கெமிக்கல் போடு, पानी खराब होने ஆனா से இவர் फिटकरी या சொல்றாரு कोई पाउडर डालने हैं, உன்னையே போடு, लेकिन परमेश्वर कहता है तुम अपने आप को डाल दो, நீங்களே உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள், आप ही दुनिया की नमक हो, உங்களுடைய வார்த்தைகள் உப்பா சாரமேற்றப்பட்டதா இருக்கணும். आपके वचन जो है इस नमक की तरह जो है सार भरे होने चाहिए। கெட்டு போன இந்த அந்தமானுக்கு उस खराब हो गए संदमान के लिए என்னத்தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புறாரு? परमेश्वर मुझे ही जो है उपयोग में लाना चाहते கெட்டு हैं। போன உலகத்துக்கு इस खराब हो चुके इस दुनिया के लिए என்னையால போட சொல்றாரு. मुझे अपने को परमेश्वर उसमें डालने को कह रहे हैं। उसमें कहते हैं परमेश्वर नमक உப்பை को डालो, போட்டான், 21 உப்பை போட்டான், और जो है 21वें वचन में उन्होंने नमक को நிலமும் डाला, பாழா இருக்காது. वो जमीन जो है खराब नहीं रहेगा। சத்தமா சொல்லுங்க, बहुत तेज आवाज से कहेंगे, சத்தமா சொல்லுங்க. जोर से 22 22वां 22 वचन எஸ் அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கும்படி ஆரோக்கியமாயிற்று. சத்தமா சொல்லுங்க. एलीशा के इस वचन के अनुसार पानी ठीक हो गया। और போன்ல பைபிள் பாக்குறீங்கம்மா? போன்ல பைபிள் பாக்குறீங்க? பைபிள் போன்ல பாக்குறீங்களா? ஓ ரைட் ரைட். அது எனக்கு ஒன்றும் புரியல. இதுல தெரியாத கண்ணு அதுல தெரியுது என்ன? நிறைய பேர் இப்படி சொல்றாங்க. எனக்கு 72 வயசு ஆச்சுமா. मेरा जो है 72 72 उम्र आ रहा है, बहुत अच्छे से जो है आंखें दिखती है। ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிக்கிறேன். एक दिन में 4 घंटे जो है पढ़ता हूँ। இந்த யூடியூப்ல यूट्यूब में जो है என் பேரை போடுங்க, ஸ்டீவன் தேவ்குமார் मेरा போடுங்க. नाम डालिए, 7800 பிரசங்கம் இருக்குது. 7800 प्रवचन उसमें हैं। என்ன பிரதர்? 7800 प्रवचन है। ஒரு நாளைக்கு 2 பிரசங்கம் பண்ணா एक दिन में 2 प्रवचन करने ஒரு से வருஷத்துக்கு எத்தனை பிரசங்கம் பண்ணலாம்? एक साल में कितना प्रवचन कर सकते हैं? கணக்கு ரொம்ப வீக். என்னங்க 7800 எவ்வளவு நாள் வேணும்? और 7800 के लिए कितना दिन चाहिए? அதுதான் வாழ்க்கை, वही जिंदगी है, அதுதான் ஜீவன், वही जीवन है, அதுதான் என்னோட ஆசை எல்லாம். वही मेरी इच्छा भी யார் है। கேட்கறாங்களோ இல்லையோ, कोई सुने या ना सुने, நான் செத்து போயிட்டா யாராவது ஒருத்தர் கேட்பாங்க. मैं अगर मर भी जाऊं तो कोई நான் यीशु மரித்தாலும் सुनेगा। அது பேசும். मैं मर भी जाऊं तो वो बातें करेगा। आमीन। आमीन। சத்தமா சொல்லுங்க. हम जोर से कहेंगे, உங்க பாழான நிலத்திற்கு तुम्हें जो है खराब करने के நானே लिए உப்பா இருப்பேன். मैं जो है உப்பு नमक சாரமற்று दूंगा। போனால் नमक का सार अगर जाएगा வெளியிலே तो கொட்டப்படும். वो जो है बाहर फेंका जाएगा। அப்படி உங்களை வெளியே கொட்டணுமா இல்ல உள்ள கொட்டணுமா? तो आपको जो है बाहर फेंकना है या अंदर फेंक डालना है? தமிழ் புரியுதா? तमिल समझ आ रहा வெளியே है? கொட்டணுமா உள்ள கொட்டணுமான்னு आप கேட்டேன். लोगों को बाहर फेंकना है या अंदर डालना है? வெளியே கொட்டினா தமிழ் புரியல உங்களுக்கு. வெளியே கொட்டினா அது மிதிச்சு போட்டுருவாங்க. ஆனா உள்ள கொட்டினா நல்லா ஆயிடுவீங்க. अगर आपको बाहर डालेंगे तो जो है बेकार है, लेकिन अंदर डालेंगे जो सब ठीक हो தமிழ் புரியுதா? जाएगा। தம்பி தமிழ் புரியுதா? எங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினே இருப்பாரு, ஒண்ணும் கேட்க மாட்டாரியா, நடுநடுல எங்களை கேட்கிறார். हमारे पास्टर जी प्रवचन करते हमसे कुछ नहीं पूछते, लेकिन जो ये पास्टर जी हमसे बीच बीच में எங்க सवाल பாஸ்டர் மாதிரி करते ஒருத்தர் வர மாட்டாரு. हैं। हमारे पास्टर जी की तरह कोई नहीं हो सकते। ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Amen, amen. சரி, எத்தனை மணி முடியும்னு தெரியல. 12:30. ஓகே தேங்க்ஸ். முடிச்சிரும் பயப்படாதீங்க. நீங்க நான் சொல்ல வந்த செய்தி தெரியுமா? यहाँ जो मैं बोलने आया वो संदेश ஊழியம் முக்கியம் அல்ல, உறவுகள் தான் முக்கியம். सेविकाई जरूरी नहीं है, संबंध ही जो है सगे संबंधी जो है சேர்த்து जरूरी है। சொல்றேன். ஊழியம் முக்கியம் அல்ல, सेविकाई जरूरी नहीं है, உறவுகள் தான் முக்கியம். रिश्तेदारी ही जो जरूर है। உறவுகள் இல்லாமல் ஊழியம் செய்யலாம். रिश्तेदारी के बगैर जो है सेविकाई அது किया முக்கியம் जा கிடையாது. सकता है, वो जरूरी नहीं है। நீங்க வாசிக்கிறவங்க எல்லாமே, வாசிக்கிறவங்க जो कोई भी बजाते हैं, மீடியால இருக்கிறவங்க, जो कोई भी नीचे हैं, உறவுகள் இல்லாமல் बिना रिश्तेदारों நீ के எவ்வளவு ஊழியம் பண்ணாலும் आप जितना भी सेविकाई பரலோகம் करो ஏத்துக்காது. वो चाहे स्वर्ग नहीं उसे என்ன अपनाएगा। சொல்லுங்க? ஊழியம் முக்கியம் இல்ல, सेविकाई जरूरी नहीं है, உறவுகள் தான் முக்கியம். रिश्तेदार लोग ही जरूरी है। சத்தமா சொல்லுங்க. जोर से कहेंगे। இப்படி சொன்னாலும் புரியும். ஒரே வீட்டுல கணவன் மனைவி இருக்காங்க, एक ही घर में जो है पति पत्नी रहते हैं, பேசவே மாட்டாங்க, एक दूसरे से बातें नहीं करते பார்த்துக்கவே மாட்டாங்க. हैं, देखते भी नहीं हैं। நவகிரகங்கள் தெரியுமா? 9 ग्रह जो है पता है ஒண்ணு ना? ஒண்ணு பார்க்காது, एक दूसरे को नहीं ஒண்ணு ஒண்ணு देखते பேசாது. हैं, एक दूसरे से बात नहीं करते हैं, ஆனா எங்க தான் இருக்கிறாங்க? लेकिन वहीं पे रहते हैं। அன்னைக்கு வந்து சொன்னாரு, उन्होंने कहा उस दिन, நானும் என் மனைவியும் मैं और मेरी बीवी जो है ரேஷன் கார்டுல கணவன் மனைவியா இருக்கிறோம். राशन कार्ड में जो है पति पत्नी है। என்னங்க அப்படி என்ன அர்த்தம்? उसका क्या मतलब है? சூப்பர். உறவு இருக்கிறது, रिश्ता है वहाँ पे, ஆனா ஐக்கியம் இல்லை. लेकिन वहाँ पे जो एकता ஆமென் சொல்ல नहीं மாட்டீங்களா? है। இந்த வசனம் சீக்கிரம் படிங்க. 22ஆம் அதிகாரம் யோபு, अय्यूब के 22वें वचन, 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். अय्यूब யோபு के 22, 22वें अध्याय के 21वें वचन में, போதும் போதும் போதும்.
उससे சொல்லுங்க मेल मिलाप कर நான் मैं அவரோடு उसके साथ में அவர் वो என்னோடு मेरे साथ है ஆமென். आमेन। எத்தனை பேர் சொல்ல முடியும்? कितने लोग कह सकते हो சொல்லுங்க நான் அவரோடு मैं उनके साथ அவர் என்னோடு. वो मेरे साथ। இந்த வார்த்தை ये शब्द जो है யோவான் சுவிசேஷம் यूहन्ना के सुसमाचार 17ஆம் அதிகாரத்துல 17वें अध्याय के 23 मुறை வருது. जो है 17वें अध्याय में 23 बार आती है। யோவான் சுவிசேஷம் यूहन्ना सुसमाचार 17ஆம் அதிகாரம் 17वें अध्याय में 23ல 23 में 23 முறை வருது. 23 बार जो है ये आती நான் है அவரோடு. मैं उनके साथ में। ஒன்று ரெண்டு படிப்பீங்களா? ஒன்று ரெண்டு மட்டும் யாரும் படிப்பீங்களா? उसमें से 1 और 2 को कोई पढ़े। யோவான் 17ஆம் அதிகாரம் यूहन्ना के 17वें अध्याय के 1। இயேசு இவைகள் சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்தில் ஏறெடுத்து பிதாவே வேளை வந்தது நீர் உம்முடைய குமாரனுக்கும் இஸ்ரவேலின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் வீட்ல போய் சொல்லுங்க நானும், சொல்லுங்க நானும் घर जाके कहेंगे அவரும் मैं और वो அவரும் वो நானும் मैं। 23 முறை இந்த வார்த்தை வருது. 23 बार जो है ये वचन आता ஒரு है। 7 காரியம் சொல்லி முடிக்கிறேன் சீக்கிரமா. मैं 7 बहुत ही காரியம் जल्द 7 कामों को சொல்லுங்க कार्य நான் को बोलता हूँ। मैं சொல்லுங்க நான் कहेंगे मैं அவரோடு. उनके साथ में। நான் कुछ समय में मैं அவரோடு उनके साथ में அவர் वो என்னோடு. मेरे साथ में। அப்படின்னு சொல்லுவீங்களா? सब कहेंगे। இது உங்க இதயம் சொல்லணும். ये आपका दिल बोलना है। நல்லா கவனிக்கலாம். अच्छे से सुनते हैं ना। இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்துல लूका के दूसरे अध्याय में இயேசுநாதர் அவங்க மரியாளும் யோசேப்பும் எருசலேமுக்கு போனாங்க. यीशु मसीह मरिया और यूसुफ जो है वो यरूशलेम गए அவர் எருசலேமில் இருந்துட்டார். और वो यरूशलेम में रह गए। என்ன கவனிக்கிறீங்களா எல்லாரும்? सब सुन रहे हैं ना। மரியாளும் யோசேப்பும் मरियाल और यूसुफ जो है தெரியல. नहीं पता। அந்த மாதிரி நினைச்சாங்க उन बहन ने सोचा யோசேப் கூட இருக்கிறாரு. यूसुफ के साथ है। யோசேப் நினைச்சாரு यूसुफ ने அந்த அம்மா கூட இருக்கிறாரு. उस बहन के उनके 3 साथ நாளைக்கு அப்புறம் தான் தெரியுது और 3-4 दिन के बाद அவர் पता ரெண்டு चलता பேரோட है இல்ல. वो दोनों के साथ नहीं है करके। தமிழ் புரியுதா? तमिल समझ आ रहा है ना। அந்த மாதிரி நினைக்கிறாங்க. वो उनकी माँ ने सोचा யோசேப்போட. யோசேப் यूसुफ के நினைக்கிறாரு साथ है और यूसुफ ने सोचा மரியாளோட. मरिया के साथ என்ன है। பாருங்க. ஆனா யார் இல்ல கூட? लेकिन दोनों के साथ नहीं था। யார் இல்ல? कौन नहीं था? ஆனா அவங்களுக்கு என்ன பேரு? மரியாளுக்கு என்ன பேரு? मरिया का क्या नाम था? இயேசுவின் தாய். यीशु मसीह की माँ। யோசேப்புக்கு என்ன பேரு? यूसुफ का क्या नाम था? இயேசுவின் தகப்பன். यीशु मसीह का जो है பேர் पिता இருக்குது नाम था ஆனா உறவு இல்ல. लेकिन रिश्ता नहीं புரியுது? था। அம்மா புரியுதா? समझ आ रहा है ना। மரியாள் என்ன சொல்லுவாங்க? मरिया को क्या कहते थे? இயேசுக்கு அம்மா. यीशु मसीह की माँ யோசேப்புக்கு है। என்ன சொல்லுவாங்க? यूसुफ को क्या कहते थे? இயேசுக்கு அப்பா. यीशु के पिता ஆனா है। 3 நாள் என்ன இல்ல? लेकिन 3 दिन क्या नहीं था? உறவே இல்ல. उनमें சார் रिश्ता ஐக்கியமே இல்ல. एक புரிஞ்சவங்க ஆமென் சொல்லணும். जिनको समझ आया वो आमेन 6 कहेंगे। நாளைக்கு பிறகுதான் தெரியும் அவங்க உங்களோட இல்லன்னு. 6 दिन के बाद ही पता चला कि वो जो है நீங்க उनके நிறைய பேர் साथ नहीं நினைக்கிறாங்க था। आज बहुत लोग இயேசு கூட सोचते இருக்கிறாரு. हैं यीशु मसीह मेरे साथ है। சொல்லுங்க அது யூகம் அல்ல, कहेंगे वो நிச்சயம். वो सोच नहीं है, சொல்லுங்க निश्चय இங்க है। இன்னைக்கு கண்ணை மூடினா आज अगर हम आंख बंद करेंगे கண்ணை तो திறப்பேன். मैं वहां जाकर के आंखें खोलूंगा। பயமா இருக்குதா? डर लगता है क्या? இங்க கண்ணை மூடினா यहाँ आंखें बंद करेंगे तो கண்ணை திறப்பேன். मैं जो है आंखें இங்க ஆப்சென்ட் खोलूंगा। ஆயிடுவேன். இங்க ஆப்சென்ட் ஆயிடுவேன். यहाँ पे से जो एब्सेंट हो அங்க பிரசன்ட் जाऊंगा ஆயிடுவேன். और वहां पे जाके उपस्थित இங்க रहूंगा। இல்லேன் ஐயா, यहाँ नहीं हूँ அங்க உள்ளேன் ஐயா. लेकिन वहां पे रहूंगा। இங்க தார் ரோடு, यहाँ पे जो है அங்க तार தங்க रोड रोड। है लेकिन वहां पे सोने का சின்ன रोड கேள்வி है। கேக்குறேன். मैं எத்தனை பேர் உங்க குடும்ப ஜெபத்துல பரலோகமே என் சொந்தமே பாட்டு பாடுறீங்க? कितने लोग जो है अपने पारिवारिक जो प्रार्थना में परलोकों में इन संदर्भ में वो उस गीत को गाते हो? நீங்க பாடுறீங்களா? என்ன கை தூக்குனீங்க பின்ன? எத்தனை பேர் உங்க குடும்ப ஜெபத்துல பரலோகமே என் சொந்தமே பாட்டு பாடுறீங்க? कितने लोग जो है अपने पारिवारिक प्रार्थना में परलोकों में इन संदर्भ में इस गीत को गाते हो? பயமா இருக்குதுல? डर लगता है ना? அபசுகுண மாதிரி இந்த பாட்டு பாடுறீங்களே? अब शकुन है इस गीत நேத்து को கூட गाना। நேத்து குடும்ப ஜெபத்துல எங்க வீட்டுக்காரமா कल जो है ये मानेगी। हमारे घर के प्रार्थना में हमारी मेरी बीवी जो है ஒரு கரையோரம் உமதண்டை ரட்சகா, there is song, एक गीत को गाई वो கரையோரம் உமதண்டை ரட்சகா வெட்கத்தோட ஆண்டவா அந்த பாட்டு பாடினாங்க. एक गीत को गाए அது ஒரு சாவு பாட்டு. और वो जो है वो किसी के मृत्यु में गीत गाया जाता தைரியமா है। பாடுங்கய்யா, உங்களை தான் சொல்றேன். பரலோகம் சொந்தம் தைரியமா பாடுங்கன்னு. இன்னும் இங்க இல்லேன் ஐயா, आज नहीं हूँ मैं, அங்க உள்ளேன் ஐயா. वहाँ पे हूँ मैं இங்க मगर தார் ரோடு, यहाँ पे तार அங்க रोड தங்க है ரோடு. और वहाँ पे सोने का உங்க रोड உபத்திரம் है। உங்க மனைவிக்கு இல்ல, மனைவி உபத்திரம் உங்களுக்கு இல்ல. जो उनका बीवी का जो परेशानी है वो आपके लिए नहीं है, आपका परेशानी आपकी बीवी के உங்க लिए नहीं உபத்திரம் है। எங்களுக்கு இல்ல, எங்க உபத்திரம் உங்களுக்கு இல்ல. मेरी परेशानी आपके लिए नहीं है, आपकी परेशानी मेरे சொல்லுங்க लिए नहीं है। நான் क्यों कहेंगे அவரோடு मैं उनके साथ में பழகி, मैं சத்தமா சொல்லுங்க. ஒருத்தரோட பழகணும்னா एक दूसरे से अगर
रिश्ता रखना है तो அவரை பத்தி புரிஞ்சுக்கணும். उनके बारे में जो है சில समझना பேரோட है। புரியாம பழகிட்டீங்கன்னா कुछ लोग के बारे में नहीं जान के उनसे கட்சியில आप பிரச்சனை ஆயிரும். தமிழ் புரியுதா? புரியாம பழகிட்டீங்கன்னா अगर उनके बारे में ना जान के उनसे जो है நான் இருக்கிறேன். आप दोस्ती என்னை பத்தி रखोगे। உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. मैं हूँ, मेरे बारे में आपको நான் कुछ சர்ச்சில் नहीं வந்து पता है। அல்லேலூயா ஆமென்லாம் சொல்றேன். मैं चर्च आकर के हालेलुया आमीन सब இங்க வந்தா कहता हूँ। ஏஞ்சலா இருக்கிறேன். यहाँ पे आके एंजल வீட்டுல போனா லூசிஃபர் ஆயிடுறேன். और घर जाके लूसीफर हो जाता हूँ। இங்க கிறிஸ்டோபரா இருக்கிறேன். यहाँ पे क्रिस्टोफर வீட்டுல போனா லூசிஃபர் ஆயிடுறேன். और घर जाके लूसीफर என்ன हो जाता நினைக்கிறீங்க? हूँ। பா அவர் அந்நிய பாஷையா பேசுறாரு. आप सोचेंगे कि वो अन्य நேற்று भाषा எங்க करता சபையில है। ஒரு அம்மா कल जो कलीसिया में आने ஆவியில वाली நிரம்பி बहन आत्मा में भर இந்த के அம்மா மேல விழுந்து उस दूसरी की माँ के கால் ऊपर गिर உடைஞ்சு के ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. இப்போ उनके पैर टूट करके वो अस्पताल में हैं। சொல்வதெல்லாம் சத்தியம் உண்மை. जो कुछ भी मैं कह रहा हूँ वो सच्ची बात ஆவியில है। நிரம்பி இந்த அம்மா மேல விழுந்து वो आत्मा में भर के वो जो दूसरी அந்த बहन அம்மா पे கால் गिर के फ्रैक्चर ஆகி ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. இப்போ उनकी पैर टूट करके वो जो है இப்படி ஒரு अस्पताल में அபிஷேகம். भर्ती है। என்ன பண்றது தெரியல. இப்படி ஒரு அபிஷேகம் தேவையா? इस प्रकार का अभिषेक चाहिए அபிஷேகம் क्या? இதெல்லாம் செய்யுமா? अभिषेक ये सब करता है சொல்லுங்க क्या? நான் कहेंगे அவரோடு मैं उनके साथ சொல்லுங்க में நல்லா பழகுங்க. अच्छे से जो है ஜெபம் என்பது प्रार्थना जो है தாரும் தாரும் சொல்றது இல்ல. தாரும் தாரும் கிவ் 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 दे கிவ் दो दे दो ये पूछना नहीं है அவரோட प्रार्थना। பழகுங்க. उनके साथ में मिलिए, சொல்லுங்க நல்லவர், कहिए वो अच्छे நீ हैं, வல்லவர். वो बहुत अच्छे ஒண்ணு हैं, வேணாம். कुछ नहीं இப்ப பாஸ்டர் चाहिए। ஆரோன் கிட்ட 100 ரூபாய் வாங்கணும்னா अगर पास्टर आरोन जी से 100 பாஸ்டர் रुपए மாதிரி लोगे ஒரு तो பாஸ்டரே கிடையாது. பாஸ்டர் आपके जैसा कोई पास्टर ही நீங்க नहीं கொடுப்பதிலே पास्टर। வல்லவர். आप देने में बहुत ही உங்களை जो பார்த்தா है பசியாயிடும். दिलदार हो, आपको देखने से जो है உங்களை भूख भी பார்த்தா नहीं लगेगा। உங்களை பார்த்து உங்க முகத்துல ஒரு பிரகாசம் இருக்குது. आपके चेहरे में जो है एक प्रकाश உங்க है, பாட்டுல ஒரு அபிஷேகம் இருக்குது. आपके गीतों में அவர் ரொம்ப अभिषेक है। தூக்கிட்டீங்கன்னா अगर आप उनकी बहुत बड़ाई करोगे तो 10 ரூபாய் கொடுக்கிற அந்த இடத்துல உங்களுக்கு 100 ரூபாய் கொடுப்பாரு. 10 रुपए देने की जगह वो आपको 100 रुपए देंगे। ஒரு மனுஷனை இவ்வளவு உயர்த்துறோமே, एक इंसान को इतना ऊंचा उठाते हैं திடீர்னு तो பக்கத்து வீட்டு அம்மா வந்து ஒரு நாள் अचानक से बगल वाली जो बहन அக்கா आकर के वो कहती है दीदी, அக்கான்னு சொல்லுது. वो दीदी कहती है। நமக்கு சந்தோஷமாயிடுச்சு. ये बहन जो ஐயா, बहुत खुश அக்கான்னு हो சொல்றா. गई, मुझे वो दीदी இல்ல कह रही है। 50 ரூபாய் கடன் கேட்க போறான்னு அர்த்தம். इसका ये नहीं है वो 50 रुपया कर्जा लेने वाली, इसका ये मतलब है। அண்ணா நீங்க சூப்பர்ங்க. भैया आप बहुत सुपर நீங்க हो, ரஜினிகாந்த் மாதிரி இருக்கீங்க. आप रजनीकांत के जैसे हो। போகும்போது என்ன கை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அவரு. जाते समय जो है मुझे मेरा हाथ मिलाएंगे मुझे என் लगता மனைவி கூட சொன்னது இல்லையா? है। मेरी बीवी ने भी नहीं कहा है पास्टर, கருப்பா இருந்தா கூட நீங்க அழகா தான் இருக்கிறீங்க. काला होने से भी जो आप खूबसूरत हो, விஜயகாந்த் மாதிரி இருக்கிறீங்க கொஞ்சம். विजयकांत के जैसे हो। ஒரு மனுஷனுக்கிட்ட ஒரு காசு ஒரு பொருளை வாங்குறது எவ்வளவுலாம் காக்கா பிடிக்கிறீங்களே. एक इंसान से अगर पैसा लेना है तो उसको कितना और- जो है और बस उसका சொல்லுங்க, बढ़ाई करना நல்லவர், पड़ता है। कहेंगे நீர் परमेश्वर अच्छे வல்லவர். हैं, वो बहुत ही இன்னொரு காரியம் सामर्थ्यशाली சொல்றேன். है। சொல்லுங்க அவர் சர்வ வியாபி. वो कहिए कि वो சத்தமா சொல்லுங்க. सारी जगह जो है उपस्थित है। சொல்லுங்க அவர் சர்வ வியாபி. वो सर्वव्यापी है, எங்கும் இருப்பார். वो कहीं पे भी எல்லா रहेंगे, சூழ்நிலையிலும் இருப்பார். सारी परिस्थितियों எல்லா में रहेंगे, நேரங்களும் என் கூட இருப்பார். हर समय में मेरे साथ சொல்லுங்க அவர் சர்வ रहेंगे। ஞானி. वो बहुत ही सर्वज्ञानी கடந்த है। காலம் தெரியும், उन्हें जो है पिछला समय நிகழ்காலம் पता है, தெரியும், वो अभी के समय को வருங்காலம் जानते हैं, தெரியும். और भविष्य भी उन्हें पता है। உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே தெரியும், அவருக்கு ஹாப்பி டெத் டே கூட தெரியும். आपको हैप्पी बर्थडे आपका पता होगा, लेकिन उनको हैप्पी डेथ डे भी पता रहता தெரியுமா है। தெரியாதா? पता है कि नहीं? எனக்கு 10 அடைப்பு, நான் 5 bypass veins போட்டுக்கிறேன் உள்ள. मुझे जो है 10 10 जो है blocks. हार्ट में जो है I had 5 veins inside. उसमें जो है 5 ஆமா 5 பெரிய குழா போட்டுறது உள்ள. 5 जो है स्टड जो है डाला எனக்கு हुआ। கொடுக்கப்பட்ட நாளெல்லாம் முடிஞ்சு போச்சு. मुझे जितना दिन दिया गया था वो सब खत्म ஆனா हो இன்னைக்கு गया, உயிரோட இருக்கிறேன். लेकिन आज भी जो है मैं जिंदा हूँ। என்ன ஒருத்தர் பார்த்து கேட்டாரு. मुझे एक व्यक्ति ने देख करके எங்க पूछा, பக்கத்து வீட்ல ஒரு ஆள் இருக்கிறார். मेरे बगल वाले घर में एक व्यक्ति था, அவர் என்ன பார்த்து கேட்டாரு. वो मुझे देख வாதி करके கூட पूछे, தனகாதன் பாட்டு பாடுறியே, உனக்கு ஏன் வியாதி வந்துச்சுன்னு கேட்டார். वो पूछे कि तुम इस प्रकार का गीत गा रहे हो तो तुम्हें क्यों बीमारी நான் आती है? சொன்னேன், मैंने कहा உலகத்தானுக்கு வந்து வாரி கொண்டு போகும், உலகத்தானுக்கு வந்து வாரி கொண்டு போகும், अगर दुनिया वालों के लिए आए तो वो उसे ले जाता है, எங்களுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு தான் போகும். और हमारे पास जाता है वो विजिट करके चला जाता है। வரும் ஆனா வராது. आएगा लेकिन नहीं आएगा। சொல்லுங்க வரும். कहेंगे आएगा। கொரோனா வரலையா? कोरोना आया था ना, கொரோனா வரலையா? कोरोना आया था ना? வரும் आएगा ஆனா வராது. लेकिन नहीं आएगा। மத்தவங்களுக்கு வந்தா दूसरों को आने से வாரிக்கின்னு போயிடும், वो उन्हें ले जाएगा। எனக்கு வந்து விசிட் பண்ணிட்டு தான் போகும். अगर हमारे पास आएगा तो विजिट करके ही கொலஸ்ட்ரால் जाएगा। இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, कोलेस्ट्रॉल है, சுகர் இருக்குது, शुगर है, எல்லாமே இருக்குது. सब कुछ है, அது பாட்டு இடத்துல இருக்குது. वो अपनी जगह में एक है, ஆனா பார்க்கறதே இல்ல. लेकिन मैं नहीं देखता, ஏன்னா क्योंकि நாளைய துன்பத்தை இன்னைக்கு ஏன் சுமக்க வேண்டும்? कल की जो परेशानी को आज क्यों उठाना है? செக் பண்ணணும். चेक करते ரொம்ப हैं। நாள் ஆச்சு.
बहुत दिन हो गया அடிக்கடி 6 மாசத்துக்கு ஒரு தடவை போகணும் அங்க मुझे 6 महीने में एक बार बार நீங்க जाना है நம்புறீங்களா நம்பலையோ आप विश्वास करते हो कि नहीं करते हो ஏறக்குறைய 5 வருஷம் ஆயிடுச்சு நான் ரிவ்யூக்கே போல तकरीबन 5 साल हो गया मैं रिव्यू के लिए नहीं गया ஏன்னா क्योंकि அது போயிட்டு வந்துட்டோம்னா वहां जाके आने से நிம்மதியும் போயிடும் और जो வரும்போது வரட்டும் शांति है वो चला जाएगा சொல்லுங்க எல்லாம் கை நீட்டி சொல்லுங்க என் காலங்கள் सब हाथ उठा के அப்போலோ मेरे दिन जो கரத்தில் है அல்ல ஆண்டவர் கரத்தில் परमेश्वर के हाथों में है ஆமென் சொல்றீங்களா Amen. எல்லாமே இருக்குது सब कुछ है முன்னெல்லாம் ஒருத்தர் எப்படி இருப்பீங்க கேட்போம் पहले सब जो है हम एक दूसरे से आप कैसे हो पूछते இப்பதான் थे உனக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு अभी पूछते हैं तुम्हारे पास कितना है मेरे तुम्हारा कितना है मेरा कितना है உங்களுக்கு எவ்வளவு பிரதர் அவருக்கு புரியவே இல்லை இப்போ ஆவிக்குரியவரா இருக்கிறார் முன்னெல்லாம் ஒருத்தரை பார்த்தா எப்படி இருக்கீங்க கேட்போம் पहले सब हम एक दूसरे से देखते अरुण थे भैया, तो पूछते உங்களுக்கு कैसे எவ்வளவு हो भैया? உங்களுக்கு अभी எவ்வளவு? पूछते हैं आपका कितना है मेरा कितना है 140 எனக்கு 340 யார் பணக்காரர் இப்போ நான் தான் பணக்காரர் अभी मैं ही जो अमीर हूँ क्योंकि ஆமென் சொல்ல 340 है மாட்டீங்களா அது பாட்டு இருக்கட்டும் वो अपनी जगह है எல்லாம் பார்த்து கொள்ளுவார் सब कुछ वो देख சொல்லுங்க लेंगे சர்வ வியாபி वो जो है सर्वव्यापी है சர்வ ஞானி वो सर्वज्ञानी है எல்லாமே அவருக்கு தெரியும் सब कुछ उनको पता है கடந்தது जो கடந்த காலம் बीता हुआ तब நிகழ்காலம் भूतकाल வருங்காலம் और जो है भविष्य சொன்னா काल புரியும் என் நண்பனுக்கு கடந்த காலம் தெரியும் मेरे दोस्त को जो है वो भूतकाल पता எனக்கு है நிகழ்காலம் தெரியும் मुझे जो है अभी என்னை वर्तमान पता படைத்தவருக்கு है 3 காலங்களுமே लेकिन தெரியும் जिन्होंने मुझे बनाया उसे जो है तीनों काल पता है நம்புறீங்களாமா विश्वास करते हैं ना ஜோசியம் பார்க்கறவங்களா இருக்கீங்களா இங்க நாள் பார்க்க நட்சத்திரம் பார்க்கலாம் இருக்கீங்களா ज्योतिष कोई जो है वो है क्या பாருங்க இந்த திருமணம் நடத்துறாங்க பாத்தீங்களா जो शादी करवाते हैं ना இந்த ஆவிக்குரிய சபையில आत्मिक कलीसिया எல்லாம் में முகூர்த்த நாள் அன்னைக்கு தான் கல்யாணம் பண்றாங்க सब जो है मुहूर्त वाले दिनों में ही ஒரு जो சின்ன शादी கேள்வி करते हैं। கேக்குறேன் ஆடி மாசம் கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம் एक छोटा सा सवाल पूछता हूँ आड़ी के महीने में जो शादी किए वो हाथ उठाए தமிழ்ல ஆடி மாசம் கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் तमिल के आड़ी महीने में जो இங்கிலீஷ்ல என்ன மாசம் அது இங்கிலீஷ்ல என்ன மாசம் சூப்பர் கரெக்ட் வேற யார் ஆடி மாசம் கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் அமாவாசையில கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் கை தூக்குங்க अमावस्या में जो शादी किए वो हाथ उठाएंगे ஏன் தூரம் கரெக்ட்னு சொன்னேன் நான் அந்த மாசம் கல்யாணம் பண்ணேன் क्योंकि 8, मैंने 8, जो है 83 उस महीने में शादी किया ஆடி மாசம் அமாவாசை கல்யாணம் பண்ணேன் आड़ी महीने के और अमावस्या के महीने में एक शादी மூணு की பிள்ளை மூணு பிள்ளைகள் 3 बच्चे हैं 4 பேர பிள்ளைகள் 4 जो है पोते हैं மூணு பிள்ளைகளுமே சூப்பர் பிரம்மாண்டமான சபை நடத்துறாங்க और तीनों बच्चे बहुत अच्छे जो है कलीसिया को चलाते இதை हैं விட 3 மடங்கு உள்ள சபை நடத்துறாங்க ஒரு தூத்துமே मुझसे भी जो है 3 गुना बड़े कलीसिया को जो है सारे तीनों लोग चलाते हैं நாள் பார்க்காதீங்க कहिए दिन मत देखिए நட்சத்திரம் பார்க்காதீங்க नक्षत्र न मत देखिए இன்னொருத்தங்க செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணவங்க கை தூக்குங்க जो செவ்வாய்க்கிழமை है கல்யாணம் ट्यूसडे பண்ணவங்க शादी किया वो लोग जो है हाथ उठाएंगे மனசாட்சி இல்லை உங்களுக்குலாம் சனிக்கிழமை கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் सैटरडेज में जो शादी किए हैं சனிக்கிழமை அப்படியா ராவு காலத்துலையா என் 3 பிள்ளைகளுக்குமே செவ்வாய்க்கிழமை கல்யாணம் ஆச்சு मेरे तीनों बच्चों का जो है वो मंगलवार में जो है நல்லா शादी இருக்கிறாங்க சிறப்பா இருக்கிறாங்க बहुत ही अच्छे से समृद्ध से रह रहे हैं அவரோடு பழகிட்டீங்கன்னா उनके साथ अगर मैं आप எல்லாம் बात ஒரு பார்த்து करोगे பாரு. तो सब वो देख लें அவரோடு பழகிட்டீங்கன்னா उनके साथ अगर मैं இது आप முக்கியம். मिलोगे तो क्या जरूरी है சொல்லுங்க அவருடையது அல்ல उनका नहीं है அவர்தான் वही है நீங்க சொல்லட்டுமா ஒரு விஷயம் சொல்லட்டுமா एक बात कहूँ பாஸ்டர் क्या ஆரோனோடு பழகுற நிறைய பேர் पास्टर आरोन जी के साथ में जो भी அவருடையதற்காக பழகுறாள் அவருக்காக பழகல वो उनके साथ में जो है मिलते हैं उनके लिए नहीं जो रिश्ता रखते हैं ஆமென் சொல்ல மாட்டீங்களா அவரே ஆமென் சொல்லுவார் அதுக்கு சொல்லுங்க அவருடையது தேவையில்லை எனக்கு उनका जो है वो मेरे लिए जरूरत எனக்கு नहीं है அவர்தான் தேவை मुझे वो जरूरत है தம்பி புரியுதா अब समझ आ रहा है ना பானையில சோறு தான் எல்லா பூனைகளும் வரும் अगर मटके में जो खाना होगा तो कई लोग आते இதே हैं பானையில சோறு இல்லைன்னா अगर उसी मटके में खाना नहीं होगा तो பக்கத்துல உட்கார்ந்து அந்த பூனை கூட வராது बगल में जो बैठे हैं वो बिल्ली भी नहीं आएगा ஏன் கலகம் பண்றீங்களா இதான் क्यों வாழ்க்கை. झगड़ा करवाते हो कहते हैं क्या புரியுதா உங்களுக்கு கொஞ்சம் பானையில சோறு தான் எல்லா பூனையும் வரும் अगर उस मटके में खाना होगा तो தமிழ்ல सारी ஒரு बिल्लियां வார்த்தை இருக்குது आएंगी அற்ற குளத்து அருநீர் பறவை போல குளத்துல மீன் இருந்தா எல்லாம் கொக்கெல்லாம் வரும் और अगर उस कुंड में जो अगर मछली होगी तो बहुत सारे बगुले आएंगे பணம் இல்லைன்னா अगर पैसा नहीं होगा அண்ணன் तो என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்துல भाई क्या है भाई छोटा भाई क्या है दुनिया में இப்போ कोई जरूरत नहीं இவர் है। சொல்லுவாங்க अब ये कहते हैं இவரு ये எங்க அத்தைக்கு பேரனுக்கு சித்தி மகன் मेरे अत्ता के जो है पोते के जो है चाची का बेटा है புரியுதுங்களா ரைட் புரியுதா உங்களுக்கு கையில காசு இல்லை
हाथ में पैसा नहीं है, சொந்த அண்ணன் தான். खुद का भाई है. எங்கே பார்த்த மாதிரி இருக்குது அவரை. कहीं इनको देखा है ऐसा लगता है, எங்கே பார்த்த ஞாபகம் இருக்குது. देखा हुआ याद है कहने लगे. ஆமென் சொல்லுங்க. आमीन कहें. சொல்லுங்க. உலகம் दुनिया உயரத்தை பார்க்குது, ऊंचाई को देखता है, தேவன் ஆழத்தை பார்க்கறாரு. परमेश्वर गहराई को देखता है. आमीन. आमीन. இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல लूका के 15वें अध्याय அந்த में இளைய குமாரன் वो जो छोटा बेटा அந்த था, தேசத்தின் குடியானவரோடு கூட ஒட்டி கொண்டான். वो जो है इस देश में जो शराबी के साथ में जो मिल என்ன गया, நினைச்சான் தெரியுமா? वो क्या सोचा சோறு पता? போடுவாரு, वो खाना देगा, சவணம் கொடுப்பாரு, वो पैसा देगा, வேலை கொடுப்பாரு, वो काम देगा. கடைசியில आखिर में அவர் பண்ணி தின்னு தவிடு தான் கொடுத்தாரு. वो जो है सुअर खाने वाला जो वो चारा ही उसको दिया. நான் கேக்குறேன், உங்களுடைய பழக்கம் யாரோட? अब मैं कहता हूँ कि आपका जो है தம்பி, जिंदगी किसके உங்க साथ பழக்கம் है, யாரோட? आपका जो संबंध किसके साथ है? உங்க பழக்கம் யாரோடுன்னு கேட்டேன். உங்க பழக்கம் யாரோடுன்னு கேட்டேன். கிட்டாரோடு. என் பழக்கம் मेरे जो அவரோடு. उनके साथ சொல்லுங்க. है, அவர் பழக்கம் लेकिन उनका संबंध जो என்னோடு. है मेरे साथ அதுல है. வார்த்தை இருக்குது, उसमें एक वचन है, பழகிட்டாலே अगर एक दूसरे से பழகிட்டாலே मिल लिए तो சொல்லுங்க எல்லாம் பழகிட்டாலே சமாதானம் வந்துடும். एक दूसरे से मिलिए तो उनमें जो है समाधान आ சில जाता है. பேரோட பேசினா சமாதானம், कुछ लोगों से बातें करने से शांति मिलती சில है, பேரோட பேசாவிட்டா சமாதானம், कुछ लोगों से बातें नहीं करने से शांति சில பேரை मिलती है, பார்த்தா कुछ சமாதானம், लोगों को देखने से சில பேரை संतुष्टि, பார்க்க விட்டாலே और சமாதானம், कुछ लोगों को नहीं देखते तो சில संतुष्टि பேர் मिलती வீட்டுக்கு है. வந்தா कुछ சமாதானம், लोग घर में आने से शांति சில मिलती है, வராவிட்டாலே कुछ சமாதானம். लोग नहीं आने से शांति நிறைய பேருக்கு रहती அவங்க है. மாமியார் தான் ஞாபகம் வருது. இப்போ बहुत लोगों को जो है अपनी सास மாமியார் याद आती நாத்தனார் है, தான் ஞாபகம் வருது. सास और नंद ही याद அந்த आती है. புண்ணியவதி வந்து போன அடுத்த நிமிஷம் இப்படி ரெண்டாயிடுது. अब वो जो है बहन आके जाने से जो है परिवार दो हो நல்லா जाता இருந்த है. பொண்ணு, वो अच्छी जो அவங்க बहन அம்மா लगती வந்தாங்க, थी, उसकी माँ आती அவங்க है, அக்கா வந்தாங்க, उसकी दीदी आती உடனே है, முருங்கை மரத்தை ஏறிடுச்சு இந்த பொண்ணு. और वो अचानक से वो जो है खजूर के पेड़ में चढ़ जाती है. எங்க போய்யா? என்ன பிரதர், உங்களை தான் கேட்குறேன். இருக்கிறீங்களா? நீ இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. இப்போ நல்லதான் இருந்துச்சு இந்த அந்த அம்மா, वो बहुत ही ठीक थी वो बहन, நல்லதான் சமைச்சு கொடுத்துச்சு. अच्छे से ही पका कर पुण्यवती खिलाई. वंदा, वो जो इधर बहन पुण्यवती। वो उनकी सास आई, எனக்கு மாமியார் வந்த அடுத்த நிமிஷமே आके अगला मिनट அவ ही என்ன சொன்னா ஏசுனாலே தெரியல, वो क्या बोली नहीं पता. பத்திரகாளி மாதிரி ஆயிடுது. वो जो तांडव करने लगी. சொல்லுங்க. சிலர் பேசினா சமாதானம், कहेंगे कुछ लोग बोलने से சிலர் समाधान பேசாவிட்டா है, कुछ சமாதானம், लोग नहीं बात करने से சிலர் शांति பார்த்தாலே मिलती है, कुछ சமாதானம், लोगों को देखने से சிலர் शांति பார்க்காவிட்டா मिलती है, कुछ சமாதானம், लोगों को नहीं देखने வந்தா से शांति, சமாதானம், आने से शांति வராவிட்டா मिलता है, சமாதானம். नहीं आने से அன்னைக்கு ஒரு அம்மா शांति என்ன பார்த்து रहता கேட்டுச்சு, है. उस दिन वो एक माँ देख कर ஏன் मुझसे பாஸ்டர் என்ன पूछी, பார்த்து பார்க்காம போயிட்டீங்க? क्यों पास्टर जी मुझे देखकर भी अनदेखा நான் करके சொன்னேன், चले गए? मैंने कहा என் சமாதானத்தை இழக்க விரும்பல சிஸ்டர்னால உங்களை பார்க்கல. मेरे से शांति को खो दूं ये मेरी मर्जी नहीं थी, इसलिए मैंने नहीं ஒரு देखा மரண आपको. வீட்டுக்கு போயிருந்தேன். एक जो है நானே என் மனைவியும் डेथ हो गया उस घर में, मैं ஐயா और मेरी கவனிக்கிறாரு बीवी தெரியல, गए, நானே மனைவி போயிருந்தோம். मैं और मेरी बीवी गए அந்த वहाँ அம்மா வந்து சியோனுக்கு போறவங்க. पे. वो जो बहन थी वो सियोन जाने वाली थी. தெரியுதா? சியோன் தெரியுதா? सियोन पता है ना क्या? என்னது? சியோன் சபைக்கு போறவங்க. सियोन कलीसिया में அந்த जाने தேவ वाली. சுந்தரமணி சியோன் இல்ல, இது வேற சியோன். मैं जो कह रहा हूँ वो दूसरा சிஸ்டர் सियोन எப்படி है. இருக்கீங்க? कैसी है बहन? आपने என்ன பார்த்தா எப்படி पूछा. தெரியுது? मुझे देखने से कैसे दिखता है पूछी हो. இன்னொரு பொன்னிவதி சொல்லுது, और दूसरी जो बहन எப்படி बगल இருக்கீங்க? से, आप कैसी हो? நல்ல இல்லைனா இப்போ என்ன பண்ண போறீங்க? मैं ठीक नहीं रहूंगी तो क्या करने वाली हो? இன்னொரு பொன்னிவதியை கேட்டேன், और दूसरी बहन को எப்படி पूछा, இருக்கீங்க? आप कैसी हो? இப்பதான் கண்ணு தெரியுதா? अभी आंख दिख रहा है क्या? இதெல்லாம் தேவையா? ये सब चाहिए क्या? சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி இதெல்லாம். ये जो है अपने खुद के पैसे में जो है अपने लिए बुरा कर लूं इस बराबर है. துஷ்டனை பார்த்தா தூர விலகுங்க. दुष्ट को देखो तो दूर हट जाओ. சொல்லுங்க. அவரோட பழகிட்டாலே कहेंगे उनके साथ में अगर मैं சொல்லுங்க, निष्ठा समाधानम. रखेंगे तो मेरे लिए शांति है. சத்தமா சொல்லுங்க. जोर से कहेंगे. ஒரு சின்ன கேள்வி, एक छोटा सा सवाल है, பதில் தேவையா சமாதானம் தேவையா? जवाब चाहिए या शांति चाहिए? சத்தமா जोर से कहेंगे. சரி, இருக்கிறீங்களா? ரைட். சொல்லிட்டு புரியுதா உங்களுக்கு? समझ आ रहा है ना? அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரண தேவி. பையன் சொல்றான். वो कहता है कि मिली तो महादेवी, नहीं तो फिर मरण இந்த देवी. மகாதேவி தான் எனக்கு வேணும். ये महादेवी ही मुझे चाहिए. புரியவே இல்லைல்ல? नहीं समझ आ रहा ना? மகாதேவி ஆண்டவர் கொடுத்துருவாரு, महादेवी को परमेश्वर दे देंगे கடைசியில் மரண தேவியும் கொடுத்துருவாரு. और आखिर में मरण देवी को भी दे देंगे. ஒருத்தனை கேட்டேன், एक व्यक्ति से உங்க पूछा மனைவி எப்படி मैंने, இருக்கிறாங்க? आपकी बीवी कैसी அதை है? சொல்லி இப்ப ஏன் பயமுறுத்துறீங்கன்றான். वो कहने लगे कि वो बोल के मुझे क्यों अभी डरा रहे हो? நிறைய பேர் மனைவி படத்தை போட்டோ வச்சுக்கிறாங்க போன்ல, தெரியுமா? बहुत लोग जो है अपने फोन में जो बीवी का இதையே फोटो சமாளிக்கும் रखते போது, இதையே சமாளிக்கும் போது, हैं। जब इसी को संभाल लेता हूँ तो இதெல்லாம் சமாளிக்க மாட்டேன்னா सारी परेशानी को नहीं அதுல ஒரு संभाल தெம்பு, அவ்வளவுதான். उसमें एक बल मिलता है, இதையே சமாளிக்கிறேன். इसी को संभाल என்ன लेता பண்ணி हूँ. பாக்குறீங்க?
बहुत लोग देखते हैं। இன்னொருத்தர கேட்டேன், दूसरे व्यक्ति से पूछा, மறுஜன்மம் ஒன்று இருந்தா दूसरा पुनर्जन्म होने இதே से மனைவி உங்களுக்கு மனைவியா வரணுமான்னு. यही बीवी तुम्हें बीवी की அந்த அம்மா चाहिए கேட்டேன், क्या? உங்களுக்கு இதே இவ்வளவு கணவனா வரணுமா? और उन बहन से पूछा कि यही அந்த அம்மா पति आपको சொல்லுது, पति में அந்த அம்மா चाहिए। சொல்லுது, वो बहन ने இந்த कहा ஒரு நரகமே எனக்கு போதும்னு. इससे अच्छा तो मौत ही ठीक है मेरे लिए। உங்க மனைவி வந்திருக்காங்களா? आपकी बीवी आई हुई है क्या? வரலையா? இருக்காங்களா? யாருங்க அந்த நல்லவங்க? மறுஜன்மம் இருந்தா இவரே கணவரா வரணுமா? அந்த அளவுக்கு மக்குன்னு நினைக்கிறேன் அவரு. பயந்து சொல்றீங்களா? சூப்பர், இதுதாங்க வாழ்க்கை. ஆமாம், உண்மையாக सच में சத்தியமாக सच में सत्य நிச்சயமாக निश्चय ही। அப்படியா? சூப்பர். உங்களுக்கு எப்படி? மனசார पूरे दिल से சொல்லுங்க, அவரோடு பழகிட்டீங்கன்னா उनके साथ में आप जो வாழ்க்கை है रिश्ता समाधाனம், रखोगे तो जिंदगी में குடும்பம் समाधान சமாதானம், है, परिवार में समाधान होता है। பணத்தால் கட்டப்படாத ஒன்று தேவனுடைய உறவினால் கட்டப்படும். परमेश्वर पैसों से नहीं बांधे जाने वाला एक चीज जो है परमेश्वर के द्वारा बांधा மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, जाता है। जो सोचते हैं वो सब, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. जो भी चमकता है वो सोना नहीं இப்போ है। ஒண்ணு வேண்டாம். अब कुछ नहीं நம்ம चाहिए। BMW கார் வாங்கிட்டாங்க, एक बहन ने जो है BMW कार खरीद ஐபோன் लिया, வச்சுக்கிறாங்க, आईफोन रखे हैं, எல்லாமே EMI. सब कुछ EMI है, EMI में लिया हुआ है। ஒன்னாம் தேதி ஆனா एक तारीख होने से அவன் வந்து கம்பெனிக்கார வந்துருவான், और कंपनी वाला आ जाता இல்லைன்னா है, போன் எடுத்து போயிடுவான், फोन ले जाएंगे वो, கார் எடுத்து போயிடுவான், कार भी ले ரொம்ப जाएंगे போனா இந்த அம்மா கூட்டு போயிடுவான். और ज्यादा गया तो उस बहन को भी ले जाएंगे। அப்படித்தானே? கடன் கொடுத்து தன் பிள்ளைகளை கொண்டு போனான். जो कर्जा देता है तो उसके बच्चों को ले சொல்லுங்க, जाता தேவன் है। परमेश्वर தேவைகளை தருவார், जरूरतों को देते ஆசைகளை हैं, தரமாட்டார், ஆசைகளை தரமாட்டார். इच्छाओं को नहीं देते हैं। இப்ப அந்த பொண்ணு சொல்லுது, अब वो बहन कहती है எனக்கு அவன் தான் வேணும், मुझे वो लड़का ही एवं दा वाणो। चाहिए। कौन चाहिए? அவன் தான் வேணும். कौन ही चाहिए? அன்னைக்கு சிவப்பா இருந்தான், उस दिन वो गोरा था, 2 வருஷம் பொறுத்து 2 साल के बाद में கண்ணு சிவப்பாயிடுச்சு. वो जो उसकी आंख लाल हो गई। புரியவே மாட்டாங்க. समझ रहे हैं ना? சொல்லுங்க, வண்ணங்கள் முக்கியம் அல்ல, जो रंग जरूरी नहीं है, எண்ணங்கள் தான் முக்கியம். सोच ही जरूरी है। எண்ணங்களை பார்த்தா கல்யாணம் பண்றவங்க சொல்ற கை தூங்க பார்க்கலாம். सोच को देख करके शादी करने वाले केवल நான் हाथ வண்ணங்களை उठाए। பார்க்கல, मैं रंग को नहीं देखा, எண்ணங்களை தான் பார்த்தேன். मैं सोच को ही देखा। அப்படியா? வண்ணங்களை பார்க்கல. இன்னைக்கு வண்ணங்களுக்கு எண்ணங்களுக்கு மதிப்பு இல்ல, வண்ணங்களுக்கு தான் மதிப்பு. आज जो है सोच का जो है इज्जत नहीं है, रंग நீங்க का ही எப்படின்னு इज्जत தெரியல, है। நீங்க எப்படின்னு கேட்டேன். சொல்லுங்க, कहेंगे, அவரோடு பழகிட்டா उनके साथ रिश्ता நான் சொல்லுங்க, रखेंगे तो பதில் முக்கியம் அல்ல, जवाब जरूरी नहीं है, சமாதானம் முக்கியம். समाधान ஒரு சின்ன जरूरी விதம் है। சொல்லுங்க, ஒரு கார் ஒன் ஜெபம் பண்றீங்க, एक कार के लिए प्रार्थना करते हो, ஆண்டவர் கார் கொடுத்துட்டார், परमेश्वर कार दे दिए மாசம் மாசம் ரிப்பேர் பண்ணுது. और हर महीना जो है उसे रिपेयर करते हैं। இன்சூரன்ஸ் எவ்வளவு தெரியுமா? இனோவுக்கெல்லாம் இப்போ சென்னையில उसका इंश्योरेंस कितना है पता है? 35,000 ரூபாய். 35,000 रुपए। ஒரு ரிப்பேர் ஆச்சுன்னா अगर रिपेयर हुआ तो போன வருஷம் தான் 2 லட்சம் ரூபாய் செலவு கொடுத்து, போன மாதம் 2 லட்சம் கூட செலவு பண்ணேன். पिछला हफ्ता जो है 2.5 लाख जो है उसमें जो வார வாரம் பல ஆயிரங்கள், வார வாரம் பல ஆயிரம். हर हफ्ता जो है कई हजार जो है खर्चा होता है। கேக்குறாங்க, பாஸ்போர்ட்ல கார் இல்ல, पूछते हैं पास्टर जी के पास அது कार नहीं வாங்கி है, அப்படியே வச்சிருக்கிறேன். उसे खरीद करके मैंने ऐसे ही रखा என்ன हुआ है। பாக்குறீங்க? வாங்கி उसे खरीद के ஒருத்தன் கேக்குறான், एक व्यक्ति पूछते என்னங்க हैं ட்ரெயின்ல வரீங்க, கார்ல வரல? आप क्यों ट्रेन में आते हो, कार में क्यों नहीं அதுவா आते? முக்கியம்? இப்போ அதுவா முக்கியம் கேட்டேன். वो जरूरी है कि अब அவரோடு பழகுங்க. उनके साथ रिश्ता रखिए। சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, कहेंगे தேவை என்று ஒன்று அறிந்தால் தேடி வந்து தருவார். अगर कुछ चाहिए, आपको जरूरत है तो परमेश्वर ढूंढ कर आकर इन्होंने आपको सोल रहे देंगे। और कहता हूँ, தேவனை கட்டாயப்படுத்தி परमेश्वर को जो है बाध्य करके பெற்றுக்கொள்ளுகிற எதுவுமே पाने वाला जो कुछ भी जो है நிரந்தரமா இருக்காது. वो निरंतर नहीं रहता है, முதல்ல हमेशा சொல்லுங்க, के लिए नहीं रहता है। தேவனை परमेश्वर को கட்டாயப்படுத்தி वो जो बाध्य करके பெற்றுக்கொள்ளுகிற जो कुछ भी हम पाते हैं, எதுவுமே कुछ भी जो है நிரந்தரமா இருக்காது, वो जो हमेशा के लिए नहीं रहता ஆசீர்வாதமா இருக்காது. है। आशीर्वाद உங்களுக்கு புரியுதா? आशीष में नहीं रहता है। உங்களுக்கு புரியுதா? आमीन। புரிஞ்சுச்சா? आमा கட்டாயப்படுத்தாதீங்க. ना पड़ता। உங்க சித்தி ஆண்டவரே தாரும் ஆண்டவரே, जो रो रो के जो है அவனை परमेश्वर கொண்டு வாரும், कीजिए करके அவனை கொண்டு வாரும், उसे लेके आओ, அவளை கொண்டு வாரும். उसे लेके आओ। முதல்ல மகாதேவி வரும், पहले महादेवी आती அப்புறம் है, மரண தேவி வரும். उसके बाद मरण देवी आती है। ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, தேவனே कहेंगे என் परमेश्वर விருப்பம் அல்ல. मेरी मर्जी नहीं है। இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு அந்நிய பாஷை பேசினாலும் आज कितना भी अन्य भाषा में बात करें, கல்யாணம் வந்தோம்னா शादी में आते हैं கலர் பாக்குறோம், कलर देखते हैं, கேஷ் பாக்குறோம், पैसा देखते हैं, காஸ்ட் பாக்குறோம். कास्ट देखते கிரைஸ்ட हैं। பாக்குறதே இல்ல, கிரைஸ்ட பாக்குறதே இல்ல. परमेश्वर यीशु मसीह को नहीं देखते हैं, கலர், रंग देखते हैं, கேஷ், पैसा देखते हैं, காஸ்ட்.
कास्ट देखते அன்னைக்கு हैं। சொல்றாரு, आज वो कहते हैं பாஸ்டர் என் பையனுக்கு ஒரு பொண்ணு பாருங்கன்ற. पास्टर जी मेरे बेटे के लिए एक लड़की இன்னொன்னு देखते சொல்றாரு, हैं और दूसरा कुछ சொல்றதெல்லாம் देखते சத்தியம். हैं। सब सच्ची बात है। தட்டினா ரத்தம் வரணும்ன்றாரு. अगर उसमें थोड़ा सा भी मारे तो वो खून बहना उतना। குஷ்டரோகி தட்டினோட ரத்தம் வரும். कुष्ठ रोगी में अगर हम छिड़केंगे तो भी खून आता है। அன்னைக்கு ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்க போனேன். उस दिन जो है एक लड़के के लिए लड़की देखने के लिए அவன் गया। சொல்றான், वो कहता है பாஸ்டர் पास्टर जी பாஸ்டர் அம்மாவுக்கு பல்லு எங்க பொண்ணுக்கு அம்மாவுக்கு பல்லே இல்லைன்றான். वो जो लड़की की माँ का जो है दांत नहीं है कहता இது है முக்கியம். இப்போ वो सब அந்த जरूरी है அம்மாவுக்கு பல்லு क्या? இருந்தா என்ன, பல்லு போனா நமக்கு என்ன? उस माँ उनकी माँ का जो है दांत होने से क्या नहीं இன்னொருத்தன் होने से क्या சொல்றான், है? இன்னொருத்தன் और दूसरा व्यक्ति कहता 6 அடி கூந்தல் இருக்கணுமா, है उसका जो है बाल जो है 6 அது फीट का होना चाहिए சவரி முடி தான் வாங்கி வைக்கணும். और उसके लिए जो है नकली बाल ही खरीद के रखना पड़ेगा। ஆண்டவரை பாக்குறீங்களா? ஏதாவது परमेश्वर को देखते நம்ம हैं பாருங்க, क्या? கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கெல்லாம் जो जिनका भी शादी नहीं हुआ, ஜெபிக்கிறவனா பாருங்க, जो प्रार्थना करता है அந்த उसे பையன் வீட்டுக்கு देखिए। வந்தானா अगर वो लड़का घर आता அவனை है ஜெபம் பண்ண तो சொல்லுங்க. उसे प्रार्थना करने बोलिए। ஜெபிக்காத ஒரு மருமகன் தேவையே இல்ல. नहीं प्रार्थना करने वाला दामाद चाहिए ही அந்த नहीं பொண்ணை है। பாத்தீங்கன்னா उस लड़की को देखोगे அப்பா तो ஜெபிமான்னு சொல்லுங்க. आप कहिए बहन प्रार्थना करो। ஜெபிக்கவே தெரியாத ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போகுது? प्रार्थना नहीं करने जानती वाली लड़की आपके घर आके பாட क्या करने தெரியுமான்னு वाली है? கேட்காதீங்க. गीत गाना आता है कि नहीं சமைக்க पूछो। தெரியுமா உனக்கு? पकाना आता है कि नहीं ரொம்ப पूछो। முக்கியமா அது. बहुत जरूरी है क्या हो? ஜெபம் பண்ணுமான்னு சொல்லுங்க. प्रार्थना करो बोलो उसको। உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? வண்ணங்களா எண்ணங்களா? रंग देखते हैं कि ரெண்டுமே வா? सोच देखते हैं? இல்ல வண்ணங்களை பார்த்து எண்ணங்களை பாத்தீங்களான்னு கேட்டேன். आपने रंग रूप को देखा कि सोच को देखा? ரெண்டுமே பாத்தீங்களா? சமாதானமா இருக்குதா? அப்படியா? அந்த இலங்கை போர், பாகிஸ்தான் யுத்தம்லாம் இல்ல வீட்டுல. அடிக்கடி வரும் போயிடுமா? யார் ஜெயிப்பா? சொல்லுங்க, அவரோடு பழகி कहेंगे उनके साथ में जो रिश्ता சொல்லுங்க, रखिए। சமாதானம். समाधान சத்தமா சொல்லுங்க. जोर से कहेंगे। ஒன்னு சொல்லுங்க, சொல்லுங்க நன்மை. कहेंगे अच्छाई। சத்தமா சொல்லுங்க நன்மை. अच्छाई சொல்லுங்க, உழைப்பால் வராது, कहेंगे हमारी मेहनत உலகத்தால் से வராது, नहीं, दुनिया से नहीं, உறவுகளால் வராது, रिश्तों से नहीं, மாமனார் மாமியாரால் வராது. सास ससुर से नहीं आएगा। பால் தங்கியா சொல்றாரு, पॉल तंगिया जी कहते हैं மாமனார் வாங்கி கொடுத்த வண்டியில போனா டயர் வெடிச்சிருமா. अगर ससुर खरीद के देंगे उस गाड़ी में जाने से टायर जो है फट जाएगा। யாராவது அந்த பசங்க கேட்டுக்கிறீங்களா? மாமனார் மாமியார் வாங்கி கொடுத்த வண்டியில போனீங்கன்னா अगर सास ससुर खरीद के இன்னைக்கு दिए हुए गाड़ी में जाओगे तो திருப்தி அடையாத ரெண்டு இருக்குது. திருப்தி அடையாத ரெண்டு. अभी जो है नहीं तृप्त होने वाले 2 लोग हैं। ஒன்னு வயிறு, पहला पेट है இந்த காலத்து மருமகன். और आज के दिनों का जो என்ன दामाद, கொடுத்தாலும் திருப்தி இல்ல. जो कुछ भी दो है उनको जो संतुष्टि नहीं होती அன்னைக்கு है। ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். उनके घर में गया हूँ, அவருக்கு 65 வயசு இருக்கும். उनका जो है 65 उम्र है। அவர் சொல்றாரு மனைவியை பார்த்து, वो अपनी बीवी को देख कर பாரடி कहते உங்க हैं, அப்பா வாங்கி கொடுத்த கட்டில ஆடுதுன்றாரு. वो कहते हैं कि तुम्हारे पिताजी ने जो இவரே पलंग लेके ஆடுறார், दिया, இவரே वो ஆடுறார். हिल रहे हैं, वो खुद हिल रहे என்ன हैं। அர்த்தம்? इसका क्या अर्थ அந்த है? ஆளு சொல்லி இன்னொரு கட்டில வாங்கி கொடுன்றாரு. वो कहते हैं कि पिताजी को बोल के एक नया पलंग खरीद के दो। மானம் கெட்ட பழப்பு. वो जो है इतना बेकार का மானம் जिंदगी, கெட்ட பழப்பு. बेकार का जिंदगी அதேதானா? இல்ல ஞாபகம் வரல ஏதோ வந்து சரி சொல்லிட்டு மானம் கெட்ட பழப்பு. சொல்லுங்க, இந்தியில் தெரியாதா உங்களுக்கு கூட? சொல்லுங்க, அவரோட பழகிட்டீங்கன்னா उनके साथ में आप रिश्ता அம்மா ரெடி रखोगे ஆயிட்டீங்களா புறப்படுறதுக்கு? तो आप जाने के लिए பேக்ல तैयार हो பைபிள்லாம் गए क्या? போட்டீங்கல்ல? எனக்கு அறிவிப்பு, சீக்கிரம் முடியான்றதா? சொல்லுங்க, சொல்லுங்க நன்மை. कहेंगे अच्छाई, சத்தமா சொல்லுங்க, जोर से कहेंगे। சீக்கிரம் முடிக்கிறேன். சொல்லுங்க, உலகம் தரும் நன்மை, कहेंगे दुनिया देने वाली உழைப்பு अच्छाई, தரும் நன்மை, जो कमाई दे உறவுகள் தரும் நன்மை, रिश्तेदार देने கடுகளவு, वाली अच्छाई, वो जो है கர்த்தர் கொடுக்கும் நன்மை, वो जो राई समान है, लेकिन परमेश्वर द्वारा दिया गया जो अच्छाई है वो बहुत ही ज्यादा சொல்லுங்க है। உறவு, சொல்லுங்க உழைப்பு. कहेंगे हमारी कमाई, சத்தமா சொல்லுங்க, जोर से कहेंगे। இதை நிரப்போம், वो हमारे पॉकेट को भरेगा, இதை நிரப்போம், पेट भरेगा, இதை வெறுமையாக்கிடும். लेकिन हमारा दिल को जो है खाली कर देगा। சொல்லுங்க உழைப்பு. कहेंगे हमारी मेहनत, சத்தமா சொல்லுங்க. जोर से कहेंगे। இங்க பிசினஸ், இங்க ஆபீஸ் போறவங்க எல்லாம் கை, இந்த அரசாங்க உத்தியோகம் பண்றவங்க எல்லாம், या जो है गवर्नमेंट जॉब करने அரசாங்க वाले जो है உத்தியோகம் वो हाथ பண்றவங்க எல்லாம் उठाएंगे। கடன் இல்லாம இருக்கிறீங்களா? இஎம்ஐயே கிடையாது. என்னங்க ரெண்டா? எது ரெண்டுன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு கூட இருக்குதா? இயேசு அப்படியா? சிஐடியா நீங்க? போலீஸ் தானா? அந்த சாயலே இல்லையே உங்ககிட்ட? இல்ல கொடூரமா இருக்குமே. நீங்க போலீஸா? ஆனா முடி தெரியுது நல்லா. யார் யாரை பார்க்கறாங்களோ அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க. जो कोई जिस किसी को भी देखता है उसी की तरह वो रहते हैं। நான் புரிஞ்சுச்சா?
आपको समझ நீங்க आ रहा அதிகமா है? யாரை பார்ப்பீங்க அதிகமா? आप दिन रोज किसकी உங்களை யார் அதிகமா பார்ப்பீங்க உங்க துறையில, உங்க டிபார்ட்மெண்ட்ல? நீங்க சொல்லு சார், உங்க துறையில யார் அதிகமா பார்ப்பீங்க டெய்லி? என்ன அநியாயம் பண்றீங்க, குற்றவாளிகளை பார்ப்பீங்க. சூப்பர். அவங்கள பார்த்து பார்த்து என்ன ஆயிடுது, யார் யாரை பார்க்குறாங்க அவங்கள மாதிரி மாறிடுவாங்க. जो जिस किसी को भी देखता है वो उसी की तरह बदलता இந்த है। ஹாஸ்பிட்டல் எல்லாம் அந்த குழந்தை படம் போட்டிருக்காங்க, எதுக்கு? अस्पताल में सब जो है बच्चे नहीं அதே है, மாதிரி குழந்தை பிறக்கும். बच्चों का फोटो लगाते हैं क्योंकि उसे देख करके उसी तरह बच्चा पैदा होता है। याकूब जो மாமனார் है சொல்றாரு, वो माँ के पास कहता புள்ளி है போட்ட ஆடெல்லாம் உனக்கு, जो बिंदु वाले जो भेड़ है वो புள்ளி सारे போடாத तुम्हारे हैं। ஆடெல்லாம் இன்னொருத்தனுக்கு. और जो है जिनमें बिंदु என்ன नहीं है பண்ணது वो யாக்கோபு भेड़ நாம் किसी தெரியுமா? और की है। யாக்கோபு புள்ளி உள்ள இலைகளை போட்டான். और याकूब जो है जो बिंदी वाले पत्तियों को जो है वो डालता ஆடுகள் है। பொலியும் போது वो जो भेड़ है उसे जो அது खाते புள்ளி समय உள்ள குட்டி போட்டது. वो जो है जो भेड़ों बछड़ों को डाले उसमें सब बिंदु थी। புரியுதான்னு கேட்டேன். आपको समझ आ रहा है ना? என்ன எது क्या அது குட்டி போட்டு இப்படி தான் போட்டது. वो जो है बछड़ा उसी எதை प्रकार से डाला। பார்க்கறீங்களோ அது மாதிரி தான் இருப்பீங்க. जिस चीज को आप देखते हो आप वैसे ही ஒரு சின்ன கேள்வி बदलोगे। கேட்கட்டுமா உங்களை பார்த்து? कुछ एक सवाल पूछूं சீரியல் आपको? விடுதலை பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். सीरियल से जो है छुटकारा पा लिए बोलने वाले सब हाथ उठाएंगे। जो सीरियल देख देख करके से छुटकारा पा लिए बोलने நம்ம वाले। இந்த கேமரா அந்த பக்கம் திருப்பா. சீரியல் விடுதலை பெற்றிருக்கிறேன் सीरियल से जो है मैंने छुटकारा पाया है, அது அவங்க மட்டும் वो केवल जो है हाथ उठाए। நில்லுங்க கொஞ்சம். ஐயா, எங்களுக்கு இவ்வளவு பெரிய சபை, இவ்வளவு பெரிய பாஸ்டர், இவ்வளவு பெரிய அமைப்பு आपकी குடி जो குடியை கெடுக்கும். சன் டிவி, விஜய் டிவி குடும்பங்களை கெடுக்கும். பண்ண தெரியாதா? குடி குடியை கெடுக்கும். शराब जो है वो परिवार को तोड़ता சன் है டிவி, விஜய் டிவி குடும்பங்களை கெடுக்கும். और जो सन टीवी जो है परिवारों को तोड़ता மாமியாரை போட வேண்டுமா? है। मामियार को सन टीवी पर। सास को मारना है क्या? सन टीवी देखिए। கணவனை போட வேண்டுமா? अगर पति को मारना ஜி है तो டிவியை பார். आप जी टीवी देखिए। நாத்தனாரை போட வேண்டுமா? और ननद को जो मारना है तो விஜய் டிவி பார். आप विजय टीवी देखिए। என்னடி பாக்குறீங்க? आप सुन रहे हैं ना? நான் சின்ன கேள்வி கேட்கிறேன், இவ்வளவு छोटा सा ஜெபம் பண்ணி सवाल அதுல पूछता விடுதலை हूं। இல்லையே? इतने प्रार्थना करता और जो சொல்லுங்க, छुटकारा தேவன் नहीं है। தரும், சொல்லுங்க, தேவன் தருகிற விடுதலை परमेश्वर देने वाला a छुटकारा जो है total deliverance for a total life. वो जो है पूरी तरह से जो है छुटकारा है अपनी जिंदगी के சொல்லுங்க, लिए। சொல்லுங்க, நன்மை வரும். कहेंगे अच्छाई आएगी, சொல்லுங்க, நன்மை வரும். अच्छाई இந்த மாதிரி आएगी, சொல்லுங்க, நன்மை வரும். अच्छाई आएगी, நன்மை வரும். अच्छाई आएगी। உறவுகளால் அல்ல, रिश्तेदारों से नहीं, உழைப்பால் அல்ல, वो अपनी मेहनत से नहीं, உலகத்தால் அல்ல. सारी दुनिया वालों से பாருங்க, नहीं, உறவுகளால் சில நன்மை உண்டு. रिश्तेदारों से कुछ अच्छाई मिलती है। இப்ப நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு अभी परमेश्वर को जो अपनाने के बाद எந்த में நன்மையும் என் குடும்பத்துல எனக்கு வரல. कोई भी जो अच्छाई जो है मेरे परिवार அதை से விட मुझे 100 नहीं मिली। மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். उससे भी 3 गुना ज्यादा जो है परमेश्वर ने मुझे आशीष சொல்லுங்க, किया உறவுகள் है। தர நன்மை விட, कहेंगे உறவுகள் தர நன்மை விட, दुनिया में जो अच्छाई है उससे உழைப்பு भी, தர நன்மை விட. जो कमाई से आने वाली अच्छाई से भी நான் ज्यादा, ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். जो ரயில்வேல मैं रेलवे में जो था, ஒரு நாளைக்கு एक दिन में जो है நான் பில்டிங்ஸ்ல இருந்த பில்டிங் செக்ஷன்ல मैं जो बिल्डिंग सेक्शन में काम करता था, இந்த பில்டர்லாம் வராங்க பாத்தீங்களா? बिलिंग सेक्शन में நம்ம काम பில் करता போட்டா தான் அவனுக்கு காசு. था। अगर बिल बनाएंगे तभी जो है पैसा मिलता ஐயா था। புரியுதுங்களா? ஐயா, समझ आ रहा है? பில் போட்டா தான். बिल अगर बनाएंगे சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை கடன் நினைப்பார் அந்த ஆள். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு போடுறோமோ அதுல 1%. कितना बिल बनाते हैं उसमें से जो 1% मिलता है। என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல मेरे डिपार्टमेंट में जो 7ஆம் है தேதி சம்பளம், 7ஆம் தேதி 7 சம்பளம். तारीख को जो है पेमेंट मिलता है। ஒருத்தரும் போக மாட்டான், कोई भी नहीं जाता நான் था, மட்டும் தான் போவேன். केवल मैं जाता था। ஏன் தெரியுமா? क्योंकि அது அவனுக்கு தேவையே இல்லை. उसको जरूरत नहीं था। நான் 2 தடவை வாங்கிட்டேன், मैं 2 बार ले लिया हूँ। நிம்மதியே போச்சு. सारी जो है ஜெபம் பண்ணா அதான் வருது. मेरी शांति भंग இது हो गई। प्रार्थना करने cover से वही வரல, आता cover था। வருது. वो कवर ही आता है प्रार्थना करते समय। நீங்க எப்படி அவரா கவரா அப்படி அது வேற சொல்லுவீங்களா? பயங்கரமா இருக்கிறீங்களா? ஜாக்கிரதையா பழக்கணும் போல இந்த அம்மா கிட்ட. 2 நாள் வாங்கிட்டேன். मैं 2 बार जो है ले लिया। அவன் என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா என்கிட்ட? वो क्या बोल करके मुझे दिया இதுக்கு पता? முன்னால इससे पहले जो है வர்கீஸ் நோத் இருந்தாரு, वर्गीस बोल के एक व्यक्ति அவர் था, வாங்கினாரு. उन्होंने लिया था। நீ ராதா கிருஷ்ணன் தானே, तुम राधा कृष्णन ही तो हो, நீ வாங்க கூடாதா? तुम नहीं ले सकते क्या? சொல்ல புரியுதா உங்களுக்கு? समझ आ रहा है என்னோட ना? அப்பாயின்மெண்ட் அந்த பேர்ல தான் எனக்கு அரசாங்கம் கொடுத்துச்சு. मेरा अपॉइंटमेंट जो है सरकार में उसी नाम से அப்புறம் हुआ। என்னோட அதிகாரி और मेरे जो ऑफिसर थे தேவையில்லாத காரெல்லாம் என்ன இன்வால்வ் பண்ணுவாரு.
और जो है बेकार के कामों में जो நான் செய்ய मुझे மாட்டேன். इन्वॉल्व करते थे, அவர் சொல்லுவாரு, वो कहते थे நான் கடிதம் போட்டேன்னா मैं अगर खत அரசாங்கத்துக்கு लिखूंगा एडमिनिस्ट्रेशन அரசாங்கத்தை ஏமாத்துற, मैं सरकार को जो है நீ பைபிள் நீ கிறிஸ்தவன், तुम क्रिश्चियन हो ஆனா இந்துவாதான் நீ அப்பாயிண்ட் ஆயிருக்கிற, लेकिन तुम एक हिंदू की तरह ही अपॉइंट हुए हो, நான் வந்து லெட்டர் போட்டா अगर मैं लेटर लिखूंगा तो வேலையே போயிடுறேன். तुम्हारा जो है नौकरी चला ரொம்ப जाएगा। நாள் மிரட்டுவார் என்ன, बहुत ही मुझे डराते நான் थे, பார்த்தேன். मैंने देखा நீ என்ன யாரை மிரட்டுறது, तुम क्या मुझे जो है நானே डराते ஒரு हो। லெட்டர் கொடுத்தேன் அவர்கிட்ட, मैंने उनको जो है लेटर और दे वांगी दिया, पातारे। उसे उन्होंने लेकर के देखा அவர் வாங்கி பார்த்தாரு, और लेकर के देखा என்னன்னு கேட்டாரு, क्या है पूछा, என்ன செய்ய போறேன்னு கேட்டாரு. क्या करने वाले हो पूछा, நான் சொன்னேன் நான் ஊழியம் செய்ய போறேன். मैंने कहा मैं सेविकाई करने वाला ஊர் हूँ। ஊரா போய் மத பிரச்சாரம் பண்ணுவாங்களா அதுவான்னு கேட்டாரு. उन्होंने पूछा सारी जगह में जा करके जो ஆமா எனக்கு அது மாதிரி தான் அப்படின்னு. धर्म के बारे में बताते वो क्या அவர் पूछा? அவள் वो जो है ब्राह्मण थे। அவள்னா தெரியாதா? ஆமா, நான் ஒருத்தர் தான் அவள் அல்ல, அங்க केवल मैं ही जो है वहाँ पे ब्राह्मण டெய்லி नहीं था। இதை சொல்லி சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணுவார். वो रोज जो है ये बोल बोल करके मुझे ஒரு टॉर्चर நாள் करते थे। கொடுத்தேன். एक दिन मैंने दिया, வாங்கி பார்த்தாரு, उन्होंने लेके देखा, நல்ல பையன், अच्छा लड़का है, ஆனா ஒரே ஒரு கெட்ட பழக்கம் தான் உங்ககிட்ட இருக்குது. लेकिन एक ही जो है என்னது? बुरा பூஜை வரும்போது நான் வெளியே போயிடுவேன். वो पूजा आते समय जो है बाहर चले ஒரு जाते நாள் சொன்னேன் பாத்ரூம் போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். एक दिन वो जो है அடுத்த நாள் கேட்டாரு, अगले दिन இன்னி पूछा கூட பாத்ரூம் போயிடுவான்னு கேட்டாரு. आज भी बाथरूम चले जाओगे क्या ஒரு நாள் पूछा। டிராயர்ல வச்சுட்டு போயிட்டேன் அந்த பழத்தையும் தேங்காவையும். एक दिन जो है वो प्रसाद को जो है रख करके அந்த चला ஆளு गया சாவி வச்சிருக்காரு. और वो भी जो चाबी रखे திறந்து थे பார்த்தாரு. उन्होंने तो ड्रॉअर खोल என்ன के உள்ள வச்சுட்டு देखा, போயிருக்கிறேன்னு கேட்டாரு. उन्होंने कहा कि क्या अंदर रख के गए हो। ரொம்ப நாள் ஓடிச்சு, बहुत दिन ऐसे ही गया, வந்துட்டேன். ஆனா ஒண்ணு சொன்னாரு அவரு, वो एक बात उन्होंने இந்த कहा, டேபிள் மேல இருக்கும் 6 மாசம், ये टेबल के ऊपर जो है 6 महीना நான் रहेगा, ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன், मैं फॉरवर्ड नहीं நீ करूंगा, திரும்பி வருவே. तुम दोबारा से वापस आओगे। 53 வருஷம் ஆச்சு திரும்பியே போல. 53 साल हो गया मैं दोबारा लौट करके नहीं गया। கொஞ்ச நாள் பொறுத்து அவரை பார்த்தேன். थोड़े दिन के बाद उन्हें देखा, சென்னை பாரிஸ் கார்னர்ல குரலகன் ஒன்று இருக்குது. चेन्नई पेरिस कॉर्नर में जो है एक जगह थी, ஹை கோர்ட்ல वहाँ हाई कोर्ट में அதே பழைய டூ வீலர்ல போறாரு. वही पुराने टू व्हीलर में वो जा रहे நான் புது थे இனோவால மேல உட்கார்ந்திருக்கிறேன். और मैं जो है वो ஐயா வணக்கம் அப்படின்னேன். मैंने उनको नमस्ते किया। டேய் நல்லா இருக்கிறியா? उन्होंने पूछा अच्छे हो क्या। ஓட்ட ஸ்கூட்டர், वो जो है बेकार वाला स्कूटर புது था। இனோவா. मैं नए इनोवा में बैठा था। ஐயா புரியுதுங்களா ஐயா? இஎம்ஐ கிடையாது. EMI नहीं है, எப்படி பாக்குறீங்க? இஎம்ஐ இல்லாத வாங்கின இனோவா. EMI बिना EMI के खरीदा हुआ इनोवा है। புரிஞ்சுதா? சொல்வதெல்லாம் உண்மை. जो भी कह रहा हूँ சொல்லுங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்தால் परमेश्वर की सेवकाई को करते தேவைகளை समय தேடி வந்து தருவார். जरूरतों को जो है परमेश्वर சொல்லுங்க. ढूंढ के आकर के पूरा சொல்லுங்க, करेंगे। அவரோடு பழகுங்க. उनके साथ में जो है रिश्ता சொல்லுங்க, அவரோடு பழகுங்க. रखें, कहेंगे बगल में उनके साथ में உலகத்துல रहिए। பழகினா புளிக்கும், दुनिया में अगर आप रहोगे तो आपको वो खटास இயேசுவோட பழகினா देगा இனிக்கும். और यीशु मसीह के साथ जिंदगी சின்ன में கேள்வி मिठास देगा। கேட்கிறேன், நீங்க ஸ்கூல்ல படிச்ச நண்பர்கள் இன்னைக்கு நண்பரா இருக்கிறாங்களா? ஸ்கூல்ல படிச்சவங்க நண்பரா இருக்கிறாங்களா? நீங்க அவங்கள விட்டுட்டீங்களா? உங்களை விட்டுட்டாங்களா? நீ அவங்கள விட்டுட்டீங்களா? அவங்களும் உங்களை விட்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் பேர் ரொம்ப இருக்கிறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. யோசித்து பார்த்தீங்களா? ஆனா இந்த அவரோடு இருக்கிற உறவு கல்லறை வரும். लेकिन परमेश्वर का साथ जो रिश्ता है वो जो है மனைவியின் உறவு, மனைவியின் உறவு வீடு வரை, பிள்ளைகளின் உறவு காடு வரை, கர்த்தருடைய உறவு பரலோகம் வரை. बीवी का रिश्ता जो है घर तक है, बच्चों का रिश्ता परिवार கல்லறை तक है, போறதுக்கு परमेश्वर का रिश्ता जो கல்லறை போவது சில்லறை தேவையில்லை. अब जो है कब्र में जाने के लिए चिल्लर पैसों की जरूरत கர்த்தர் नहीं, இருந்தா போதும். परमेश्वर हो तो काफी சொல்லுங்க, है। அவரோடு பழகி कहेंगे उनके साथ मिल करके கை கொடு சொல்லுங்க, கை கொடு சொல்லுங்க. हाथ दे करके சகோதரி கையில சொல்லுங்க, அவரோடு பழகுங்க. उनके साथ में நல்லா रिश्ता பழகுங்க. रखें, अच्छे से रिश्ता நல்லா रखें, பழகலாம் வாங்க. अच्छे से रिश्ता रखेंगे। आइए புரியவே இல்லை. நல்லா பழகலாம் வாங்க, வாங்க பழகலாம். आइए अच्छे से हम ஏதோ ஞாபகம் வருது இல்லை இப்போ? சொல்லுங்க, வாங்க பழகலாம். आइए अच्छे से रिश्ता रखते हैं। இங்க பழகிட்டோம்னா यहाँ पे अच्छे से रहेंगे तो தொந்தரவு, அவரோடு பழகிட்டீங்கன்னா परेशानी उनके சொல்லுங்க, साथ में நன்மை रिश्ता வரும். रखेंगे तो अच्छा ही आएगा, अच्छाई आएगा, बहुत सारा, बहुत सारी अच्छाई आएगी। சத்தமா சொல்லுங்க. अब हम जोर से कहेंगे, கடுகளவு அல்ல, राई जितना नहीं जितना கடலளவு. चाहिए उतना। சொல்லுங்க, சமாதானம் வந்துரும். कहेंगे समाधान आएगा। சொல்லுங்க, சொல்லுங்க, பதில் முக்கியம் அல்ல, जवाब जरूरी नहीं है, சமாதானம் முக்கியம். समाधान जरूरी சில है। நேரங்கள்ல பதில் வருது, कुछ समय में जवाब ஆனா आता சமாதானம் है போயிடுது. लेकिन शांति चली जाती है। தமிழ் புரியுதுங்களா? பதில் வந்துச்சா? எங்கேயோ யோசிக்கிறீங்கல்ல? அடைந்தாள் அவள் தான், வந்தது பத்தியா? குடும்பமே ரெண்டாயிடுச்சு. चाहिए तो वही है और கேட்ட कोई சொல்வாரு, चाहिए। நீ தாண்டா கேட்ட,
और परमेश्वर कहते हैं तुम ही நானா तो पूछो। கேட்டேன். मैंने நீ पूछा தான் கேட்ட. तुमने ही நீ मांगा தான் था। அனுபவிக்கணும். तुम ही से अनुभव करना है। புரியவே இல்ல नहीं समझ आ रहा है ना। ஒரு உண்மை சொல்லட்டுமா? एक सच्चाई को இந்த बोलूं அன்பு क्या, திருமணம் பண்றவங்கள ये जो लव मैरिज करते हैं, கரெக்டா சொல்றீங்க? நான் அழகா சொன்னேன், அந்த அம்மா ரொம்ப கொச்சையா சொல்றாங்க. எப்படிங்க? அதான் அதான் அது நான் பாலிஷா சொல்றேன், நீங்க பச்சையா சொல்றீங்க. யாருமே நிம்மதியா இல்ல. कोई भी अच्छा नहीं आज के दिन में। சொல்லுங்க, அவர் கொடுத்தாருன்னா वो देते हैं तो பெஸ்ட், बहुत ही बेस्ट நீ देते சூஸ் हैं। பண்ணா worst. अगर आप चूज करेंगे तो बहुत ही खराब होता கத்ரா है। கொடுத்தா வைஃப், परमेश्वर देने से वो நீயா बीवी தேனா है, நைஃப். और वो आप अपने आप से ढूंढोगे तो वो चाकू है। கத்ரா கொடுத்தா ஈவு, परमेश्वर देंगे तो वो ஈவு. ईव है। நீயா தேனா நோவு. अगर अपना खुद जाके ढूंढोगे तो वो दर्द है। காலம் கடந்த வெளிச்சம், காலம் கடந்த வெளிச்சம். जो समय के साथ जो है रोशनी ரொம்ப मिलती லேட்டா है, தான் வெளிச்சமே தான் வருது. बहुत देरी से ही जो है रोशनी आ இந்த रही வெளிச்சம் है। அன்னைக்கு இருந்திருந்தா ये रोशनी उस दिन होती வாழ்க்கை तो சூப்பர் ஆயிட்டு இருக்கல. बहुत ही जो है अच्छा இப்போ கூட रहता था। பரவாயில்ல, இப்போ கூட பரவாயில்ல. अभी भी बहुत नहीं बिगड़ा। மூணு காரியம் சொல்றேன். ரிட்டர்ன் ரிட்டர்ன் ரிட்டர்ன், அப்படில வாங்க. वापस आइए, ரிப்பென்ட், आप जो है मन फिराइए, ரெகன்சைல், आप जो है परमेश्वर के साथ யூ வில் ரெஸ்டோர், जुड़िए। யூ வில் ரெஸ்டோர், ரெஸ்டோர். आप जो है दोबारा से जो है स्थिर किया சொல்லுங்க, जाओगे। return, अच्छा आप वांगे। कहिए दोबारा आइए, சொல்லுங்க, कहेंगे எஸ் லார்ட், जी परमेश्वर, ஐ ஹவ் டன் தி மிஸ்டேக். मैंने जो है गलती की है। ரிப்பென்ட், मन फिराइए, ரிட்டர்ன், दोबारा से आइए, ரெகன்சைல். वो दोबारा அவர் मिलिए। சொல்லுங்க, ஆண்டவரே उनसे कहे தப்பு परमेश्वर பண்ணிட்டேன். मैंने एक बार गलती कर दी। உண்மைதான். सच्ची बात है। ஏதோ ஒரு மோகம், कोई एक मोह था, ஏதோ ஒண்ணுல கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். जो आंखों पर भरोसा मत करो वो तुम्हें धोखा देगा, वो जो तुम विश्वास करते हो। சொல்லுங்க, எஸ் லார்ட், कहेंगे हाँ प्रभु, தப்பு பண்ணேன். मैंने गलती की, ரிட்டர்ன், दोबारा से அவர்கிட்ட वापस வாங்க। आओ, वापस आओ परमेश्वर के Repent. पास, मन फिराओ। தேவன் விளக்கங்களை கேட்கல, அர்ப்பணங்களை கேட்கிறார். परमेश्वर जो है उसके लिए आप God never ask any explanation, he asks only your commitment. परमेश्वर आपसे कोई जो है एक्सप्लेनेशन नहीं पूछते, वो केवल आपके कमिटमेंट को देखते எழுந்து हैं। சொல்லுங்க, திரும்பி வருவேன். कहेंगे कि मैं लौट சத்தமா करके சொல்லுங்க, திரும்பி आऊंगा। வருவேன். जोर से कहेंगे मैं लौट करके ரிட்டர்ன் आऊंगा। ரிட்டர்ன், मैं जो लौटूंगा, உண்மையா சொல்லுவேன். मैं सच में कहता God, I हूँ have done the mistake. परमेश्वर मैंने जो एक गलती की है। சொல்லுங்க, reconcile, कहेंगे कि रिकंसिल restore, रिस्टोर करो अपने आप को, refresh. अपने आप को जो है சொல்லுங்க, refresh refresh ஆகிடு करो வரவங்களே. और refresh हो ஆமென். जाइए। ஃபோன் வேலை செய்யலாம், செய்து ஃபோன் வேலை செய்யலனா अगर फोन काम नहीं करता है तो என்ன பண்ணுவீங்க? क्या करेंगे? என்ன பண்ணுவீங்க? रिपेयर कर लो கொடுப்பேன்। ரிப்பேர் கல்ல கொடுப்பாங்களா? ரொம்ப அறிவாளி. ரெஃப்ரெஷ் பண்ண மாட்டீங்களா? ஃபோனை ஹேங் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதான் நான் சொல்றது. இப்பெல்லாம் சொல்லுங்க, ரிட்டர்ன். लौट के आऊंगा, என்ன பண்றது தெரியல அவரு. ரிட்டர்ன், लौटूंगा, ஸோ ரிட்டர்ன். कहेंगे लौटूंगा, யூ நோ த ரிட்டர்ன், இட் இஸ் an off turn, और दोबारा it is a right about turn. और थोड़ा सा घूमूंगा, off turn, பாதி மனம் आधा திரும்பல, आधा घूमूंगा, right about turn. और उसके बाद में थोड़ा सा सीधा और சொல்லுங்க, घूमूंगा। rest. कहेंगे कि restore, रिस्टोर करना refresh. है, रिफ्रेश करना है। எல்லாத்துக்கும் மேலாக सबके ऊपर जो சொல்லுங்க, है நன்மை வரும். कहेंगे अच्छाई आएगी, உலகம் தராத நன்மை, दुनिया नहीं देने वाली உறவுகள் अच्छाई है, தராத நன்மை, உறவுகள் தராத நன்மை, रिश्तेदार नहीं देने वाली अच्छाई, மாமியார் மருமகன் மாமியார் தராத நன்மை, सास नहीं देने वाली अच्छाई, மாமனார் தராத நன்மை, ससुर नहीं देने वाली இந்த अच्छाई, அரசாங்கம் தராத நன்மை गवर्नमेंट नहीं देने वाली ஆண்டவர் अच्छाई தருவார். परमेश्वर சொல்லுங்க, देंगे। அவரோடு அதிகமா பழகுவேன். कहेंगे उनके साथ में मैं रिश्ता எல்லாம் எழுந்திர रखूंगा। சொல்லுங்க, தேவனே कहेंगे परमेश्वर, உலகத்தில் செலவழித்த நேரங்களை விட दुनिया में जो है मैं रहा उस समय से भी உம்மோடு ज्यादा செலவழிக்கிற நேரங்கள் அதிகமா இருக்கட்டும். आपके साथ व्यतीत करने वाला समय ज्यादा கரங்களை हो। உயர்த்தி